அஸ்ஸலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனை பல்வேறு உறவுகளாகவும் சந்ததிகளாகவும் அல்லாஹ் செய்திருக்கின்றான், பல்கி பெருக வைத்திருக்கின்றான். அந்த உறவுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு பாச பிணைப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸிலே காண்கின்றோம். அல்லாஹ் தஆலா முதலாக மனிதனை படைத்த போது உறவு எழுந்து நின்றதாம். அந்த உறவு கேட்டதாம், யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன சொல்ல போகின்றாய் என்று கேட்கும்போது அல்லாஹ் கூறினானாம், உன்னை யார் இணைத்து வாழ்கின்றாரோ அவரை நானும் இணைத்துக் கொள்வேன், உன்னை யார் பகைத்து வாழ்கின்றாரோ அவரை நானும் பகைத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா உறவை பார்த்து கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஒரு மனிதன் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களோடு எவ்வாறு அவன் உறவு கொள்ள வேண்டும், மனைவி மக்களோடு எவ்வாறு அவன் நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டாரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற அந்த மார்க்க ஒழுக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய மக்களுக்கு மத்தியிலேயே பின்பற்றப்படாமல் இருப்பதை பார்க்கின்றோம். காலம் காலமாக பகைத்து வாழக்கூடிய எத்தனையோ சொந்தங்களை எல்லாம் நமக்கு மத்தியிலே காண்கின்றோம். ஏதோ மார்க்க விஷயத்திற்காக அல்ல, சாதாரண ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு திருமணத்திற்கு அழைத்திருக்க மாட்டார்கள். அதற்காக காலம் காலமாக பகைத்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு வாழ்கின்ற மக்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், ஏன் நம்முடைய தௌஹீத் மக்களுக்கு மத்தியில் கூட நாம் இது போன்ற பிரச்சனைகளை பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அதிகமான மக்கள் தாய் தந்தையர்களை நட்டாந்தரத்திலே விட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதிகமாக சொல்வார்கள், நம்முடைய நஜாத்து காலங்கள் இருக்காங்களா, இவங்க தாய் தந்தையர்களுக்கு கஞ்சி ஊட்ட மாட்டாங்க என்று பொதுவாக சுன்னத் ஜமாத் மக்களுக்கு மத்தியிலே நம்மை பற்றி ஒரு தவறான குற்றச்சாட்டு இருப்பதை பார்க்கின்றோம். உண்மை கிடையாது, இவ்வாறு சொல்வதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாளே, அது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பதென்றால் ஒரு தாய் ஆண் மக்களால் கைவிடப்பட்டு விடுவாள். அவள் தன்னுடைய பெண் மக்களுடைய வீட்டில் சென்று அந்த பெண் மக்களுக்கு ஒரு அடிமை போன்று சேவை செய்வாள். அவள் பெற்றெடுத்த மகளே தன்னுடைய தாயை ஒரு அடிமை போன்று அவள் நடத்துவாள் என்று விளக்கம் சொல்லக்கூடிய நிலையும் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையை சொன்னார்களோ அந்த நிலை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். தலையணை மந்திரம் என்று சொல்வார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் தன்னுடைய பெற்றோரோடு இணைந்து வாழ்ந்தவர்கள், பெற்றோருடைய எல்லா பேச்சுக்களையும் கேட்டு அதற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள், திருமணத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்றே தெரியாது பெற்றோரை பகைத்து வாழக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கின்றோம். மார்க்கத்திற்காக அல்ல, அது தனிப்பட்ட விஷயம். சாதாரண உலக விஷயங்களுக்காக பெற்றோர்களை பகைத்து சொந்த பந்தங்களை பகைத்து வாழக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவுகளிலும் எண்ணற்ற பூசல்கள், கருத்து வேறுபாடுகள், பல ஆண்டுக்கணக்கான பிரிவுகள் நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே மனைவியை பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டு 5 வருடங்கள் 6 வருடங்கள் என்று பிரிந்து வாழக்கூடிய மக்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடுகள், மற்ற சொந்த பந்தங்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இஸ்லாத்தின் பார்வையில் சொந்த பந்தங்கள், நம்மை பெற்றெடுத்தவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனைவிகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்ன, மனைவிமார்கள் கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்ற உறவினர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சக நண்பர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்
இன்னும் அண்டை வீட்டாளர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விளக்கங்களை நான் இதை விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். நாம் நம்முடைய மனதிலே ஒன்றை தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள். நாம் எதனை செவியேற்கின்றோமோ, மார்க்கம் என்று நாம் எதனை விளங்குகின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக செய்ய வேண்டும், மாற வேண்டும். ஏதோ பயானை கேட்டோம், வந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் நாம் எதை கேட்கின்றோமோ, எந்த மார்க்க விஷயத்தை நாம் செவியேற்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்வில் நம்மால் இயன்ற அளவு பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இறைவன் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உறவுகளிலேயே மிக நெருக்கமான உறவு எதுவென்றால் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இருக்கின்றார்களே, அந்த உறவுதான் மனிதனுக்கு மிக மிக நெருக்கமான உறவு. எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பெற்றெடுத்த இறைவனை சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது. அந்த காயம் என்று நாம் வெளிப்படையாக பார்க்கும்போது மற்ற மனிதர்களுக்கு சிறிய காயம் போன்று தெரியும். ஆனால் நாம் அதை செய்வோம், பெரிய வேதனையாக நாம் கதறுவோம். நமக்கு சிறிய தலைவலி ஏற்படும், உலகத்திலே நாம் தான் மிகப்பெரிய அவஸ்தைப்பட்டதாக நாம் என்ன செய்வோம், நம்மை நினைத்துக் கொள்வோம். நமக்கு காய்ச்சல் ஏற்படும், அந்த நேரத்தில் நாம் நினைப்போம் நாம் தான் உலகத்திலேயே மிக அதிகமாக கஷ்டப்படுகின்றோம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். உண்மையில் காய்ச்சல் என்பது சாதாரண ஒரு விஷயம். நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி என்பது இதுவும் அற்பமான ஒரு விஷயம். இந்த சாதாரண வலிகள், துன்பங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது அதை நாம் மிகப்பெரிய வழியாக, மிகப்பெரிய துன்பமாக எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் படைத்த இறைவன், அவனுக்கு மனிதனுடைய எல்லா நிலைகளும் நன்றாக தெரியும். இறைவன் ஒன்றை துன்பம் என்று சொல்லி காட்டுகிறான் என்றால் அது நாம் சாதாரண ஒரு காயத்தை வலி நினைப்போம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. படைத்த இறைவன் மனிதனுடைய உள்ளங்களை எல்லாம் அறிந்தவன். அனைத்து உலக மக்களும் எப்படி இருப்பார்கள், அவருடைய குணநலன்கள் என்ன, எது மிக அதிகமான துன்பம், எது மிக குறைவான துன்பம் என்பதை இறைவன் நன்றாக அறிந்தவன். அப்படிப்பட்ட இறைவன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்தை நாம் பார்க்கின்றோம். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, நாம் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை அவன் அனுசரிக்குமாறு, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுமாறு நாம் உபதேசம் செய்தோம், மனிதர்களுக்கு கடமையாக்கினோம். என்ன காரணம்? ஹமலத்துஹு உம்முஹு வஹினன் அலா வஹின், அவனுடைய தாய் அவனை பலகீனத்தின் மேல் பலகீனத்தை சுமந்து அவனை பெற்றெடுத்தால், மிகப்பெரிய சிரமங்களை அனுபவித்து அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், இதன் காரணமாக நீங்கள் பெற்றோரிடம் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் மனிதர்களுக்கு உபதேசம் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம சாதாரண காயத்தை பெரிய வலியை நினைப்போம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. சொல்லக்கூடியவன் யார்? அகில உலகங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களுடைய வேதனைகளை எல்லாம் உணர்ந்த இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய தாய் நம்முடைய தாய் நம்மை எப்படி பெற்றெடுத்தால், பயங்கரமான சிரமத்தை சுமந்து, மிகப்பெரிய கஷ்டத்தை சுமந்து கொண்டு மனிதனை பெற்றெடுத்தால் என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறைவனே ஒன்றை மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய வலி என்று சொல்லி காட்டுகிறான் என்றால் அதை நாம் வார்த்தை வர்ணித்து விட முடியாது, அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். அந்த அளவிற்கு பயங்கரமான சோதனைகளை இந்த மனிதனை, குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு தாய் அனுபவிக்கின்றார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மனிதனுக்கு, குழந்தைக்கு அவள் பாலூட்டுவதும் 2 வருடங்கள். எனவே அனிஷ்குர்லி, மனிதனே நீ எனக்கும் நன்றி செலுத்து. உன்னை மனிதனாக ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறக்க வைத்திருக்கின்றேனே, அப்படிப்பட்ட இறைவனால் எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும். வலி வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனக்கும் நன்றி செலுத்தி, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து என அல்லாஹ் தஆலா கட்டளையாக போடக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலேயே நாம் ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியம் அவன் ஏகத்துவவாதியாக அவன் இருப்பதுதான் ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்கள் மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் தௌஹீதை நாம் எப்படி உயிர் நாடியாக கொள்கின்றோமோ அதற்கு அடுத்த நிலையில் அல்லாஹ் தொழுகையை சொல்லி காட்டவில்லை. ஏகத்துவ கொள்கைக்கு அடுத்தபடியாக தொழுகையை இவன் சொல்லி காட்டவில்லை. நோன்பை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. வேற எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக
அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான் என்றால் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. நபியே, உம்முடைய இறைவன் விதியாக்கி விட்டான். அல்லாஹ் விதியாக சொல்லி காட்டுகின்றான். وَقَضَى رَبُّكَ உம்முடைய இறைவன் விதியாக்கி விட்டான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. முதல் கட்டளை ஏகத்துவம், இறைவனுக்கு சமமாக இணையாக எதையும் கொண்டு வந்து விடக்கூடாது. அடுத்தது என்னது? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக இறைவன் எதை கொண்டு வருகின்றான்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதைத்தான் இறைவன் கொண்டு வருகிறான். அப்படி என்றால் நாம் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எந்த அளவிற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம், மார்க்கம் எந்த அளவிற்கு சொல்லிக் காட்டு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றார். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்கு நாசி பி ஹுஸ்னி சஹாபத்தி, நான் இந்த உலகத்திலேயே உறவு கொள்வதற்கு, தோழமை கொள்வதற்கு, உயிர் நண்பன் சொல்லுவாங்க பாருங்க, உறவு கொள்வதற்கு மக்களிலேயே மிக தகுதியானவர் யார்? கேட்கப்படக்கூடிய கேள்வியை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் நான் தோழமை கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிக மிக தகுதியானவர் யார் என்று சொல்றாரு. ஒரு சஹாபி கேள்வி கேட்கின்றார். அப்ப நபியே நான் சொல்லி காட்டுறாங்க, உம்முக, உம்முடைய தாய். அது விடல, அடுத்து யாரு? அடுத்து யார சொல்ல கேட்கிறான். அவன் நபியே சொல்லி காட்டுற, உம்முக, உன்னுடைய தாய் தான். அடுத்து யாருன்னு கேட்கிறாரு. சும்மா மாதா, அடுத்து யார்? உம்முக, உன்னுடைய தாய். அசாதி விடவில்லை, அடுத்ததாக யாருன்னு கேட்கிறாங்க. சும்மா அபூக்க, உன்னுடைய தந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அப்ப நாம் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எந்த அளவு கடமைப்பட்டிருந்தால், தங்க பழக்கம் சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் தாய்க்கு தான். வெள்ளி பழக்கம் சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் தாய்க்கு. அடுத்து வரும்போது சில்வரா, வெள்ளி கிடைத்தது வெண்கலம், அதுவும் தாய்க்கு. அதுக்கு அடுத்து யாரு? தந்தை. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பெற்றோர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு மிக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது? இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இவன் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைவதற்கு அவனை பெற்றெடுத்த தந்தை பாடுபடுகிறார். இவனுக்கு அமுதூட்டி பாலூட்டி தன்னுடைய சக்தியை எல்லாம் இழந்து ஒரு தாயாகிறவள் இவனை பெற்று வளர்த்தெடுக்கிறாள். வளர்ந்த பிறகு ஏதோ ஒரு பெண்ணிற்காக பெற்ற தாய் தந்தையுடைய உள்ளங்களை எல்லாம் நோகடித்து ஊரை விட்டு ஓடக்கூடிய எத்தனை மக்களை நாம் பார்க்கின்றோம். எதற்கு நான் உயிரை கொடுப்போங்கிறான்? ஏன்? இது ஏதோ ஒரு பிள்ளை வந்து லவ் பண்ணிட்டாராம், இந்த காதல் செய்து விட்டாராம். தாய் தந்தை இந்த ஆளும் கல்யாணம் பண்ணி பின்னர் நாம் பார்க்க விடுக்கின்றோம். இவரை இந்த பெண்ணை தான் கல்யாணம் செய்ய வேண்டும். எனக்கு வாப்ப தேவை கிடையாது, உம்மா தேவை கிடையாது. யாரு? ஏதோ ஒரு பெண்ணின் மீது கொண்டுள்ள மோகம் மார்க்கத்துக்காக இல்ல, மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்கள், மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்களை பெற்றோர்கள் ஏவின் கிடையாது. பெற்றோர்கள் ஒன்றை கட்டளையிடுகின்றார்கள், அதற்கு மாற்றமாக தாய் தந்தை தேவை கிடையாது. எனக்கு அந்த பெண் தான் வேண்டும் என்று எத்தனை நபர்கள் இன்றைக்கு பெற்றோர்களை தூக்கி வீசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை நபர்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய தாய் தந்தைகளை பல்லாண்டுகளாக தவிக்க விட்டு வாழ்ந்து வருகின்றோம். எந்த காரணமும் அல்லாஹ்விடம் ஒத்துக்கப்படாது. இங்க தாய் தந்தைகள் எவ்வளவு மோசமா இருக்கட்டும், எவ்வளவு அளவு மோசமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் நமக்கு கிடைத்தாலும் சரி, நம்ம இந்த உலகத்தில் யாருமே கிடைக்காத துன்பமா இருக்கட்டும், அவங்க நம்மளை பெற்று எடுத்தாங்க பாருங்க, அந்த துன்பத்திற்கு அவர்கள் நமக்கு எவ்வளவு துன்பத்தை தந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்களை தந்தாலும் சரி, கட்டுப்பட்டு போவதை தவிர வேறு வழி கிடையாது. மார்க்கத்தை பொறுத்தவரை மார்க்கத்திற்கு மாற்றம் விஷயம் விட்டுருங்க. உலக விஷயமா இருந்ததென்றால் நாம் உண்மையிலே அல்லாஹ்வை நம்பிய மக்களாக இருந்தால் பெற்றோர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை தந்தாலும் சரி அதற்கு கட்டுப்பட்டு போவதுதான் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றோம் என்பதற்குரிய அர்த்தம். அந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நாம் ஹதீஸ்களை பார்க்கும்போது, ஹதீஸ்களை படித்து பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு எல்லா உலக விஷயங்கள் அனைத்திலும் நாம் கட்டுப்பட்டு போவதுதான் அது மிக மிக தகுதியானது. ஒரு உண்மையான முஃமின் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹதீஸ்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு சஹாபி வர்றாரு, ரசூலுல்லாஹ் கேட்கிறார், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், அய்யுல் அமாலி அக்ரபு இலல் ஜன்னah, எந்த செயல் என்னை சொர்க்கத்திற்கு நெருக்கமாக்கி வைக்கும் கேட்கிறார். நான் எதை செய்தால் மிக வேகமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? சொர்க்கத்தை பற்றி பார்த்தோம்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அஸ்ஸலாத்து அலா மவாகித்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரங்களில் நிறைவேற்றுவது. இரண்டாவது சொல்லி காட்டுறாங்க, மாதாயா நபி எல்லாம் அடுத்து என்ன, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது சொர்க்கத்துக்கு எது கொண்டு போய் சேர்க்கும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு அடுத்த நிலையை கொண்டு வர்றாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விட எது முக்கியம் கொடுத்திருக்காங்க, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக வலியுறுத்தி சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான் 7வது அத்தியாயம் 24வது வசனத்திலே அல்லாஹ் கூறும்போது அற்புதமான ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, நபியே உம்முடைய இறைவன் விதியாக்கி விட்டான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. இரண்டாவது அபின் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அந்த பெற்றோர்களில் ஒருவரோ தாப்பம்மா 2 பேருமோ அல்லது யாராவது சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க, அல்லது இருவருமோ, பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உங்களிடத்தில் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் சீ என்று உடனே செய்விடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள். உஃபுங்கிற வார்த்தைக்கு தமிழான சீ மொழிபெயர்க்கிறோம். இதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால் முகத்தை சுழிப்போம் பாருங்க. யாராவது நம்ம விரும்பாத விஷயம் சொல்லுவாங்க, முகத்தை நம்ம என்ன செய்வோம், லேசா சுழிப்போம். இதுதான் உஃபுங்கிறது அர்த்தம். அப்ப அந்த மாதிரி முகத்தை கூட நீங்கள் சுழித்து விடாதீர்கள். பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டாங்கன்னு சொன்னா வயோதிக பருவத்தை அடைய அடைய குழந்தை தன்மை ஏற்படும். அதில் அனைத்து அதிகாரங்களும் நம்முடைய கையில் தான் இருக்குன்னு நினைப்பாங்க. அதை எப்படி கையாள வேண்டுமோ அந்த அடிப்படையில் தான் கையாள வேண்டுமே தவிர சிரித்த முகத்தை தவிர வேறு எதையும் மாற்றிவிடக் கூடாது. முகத்தை கூட சுழித்து விடாதீர்கள், சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் சொல்லி படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யாரோ ஒரு அறிவியல் செய்யக்கூடிய உபதேசம் கிடையாது. சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், நாம் எதையும் சாதாரணம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்மை படைத்த இறைவன் நம்மை நாளை மறுமையை நிறுத்தி விசாரிப்பானே, அவன் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய கட்டளை ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் சீ என்று செய்துவிடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள். பார்க்கிறோம், வயோதிக பருவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா கட்டில் தாயும்போது உள்ளுக்கு போயிடுவாங்க, மலஞ்சலம் கழித்து விடுவார்கள். இதெல்லாம் யார் பார்க்கணும்? நாம் நின்று பார்க்க நம்மை பெற்றெடுத்தார்களே, நாம் எவ்வளவுதான் நாம் ஈடு செலுத்தினாலும் எவ்வளவுதான் நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்தாலும் அதற்கு ஈடாக முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தன்னுகருமா, அந்த இருவரையும் நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளையே நீங்கள் அங்கு சொல்லுங்கள். சாதாரண முகத்தை சுழித்து விடாதீர்கள், வெறுத்து விடாதீர்கள். கண்ணியமான வார்த்தையை நீங்கள் இருவருக்கும் சொல்லுங்கள். வக்ஃபில் லஹுமா ஜனாஹ தில்லி மினர் ரஹ்மா, பாசத்தோடு அன்போடு பணிவு எனும் இலக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள். அல்லாஹ் கடை ஒன்றென்று அல்லாஹ் சொல்லல, ஒவ்வொன்றும் அடிக்கிறான் அல்லாஹ். நல்ல வார்த்தையை பேசுங்க, சீன் கூட பணிவிடை செய்ய அல்லாஹ் சொல்லிட்டு போகலாம். பணிவிடை செய்யுங்க ஒரு கட்டளை. நீங்கள் சீ என்று முகத்தை கூட சுழித்து விடாதீர்கள், வெறுத்து விடாதீர்கள், அதோடு நிறுத்திருக்கலாம். அது மட்டும் அல்லாஹ் சொல்லல, நீங்கள் கண்ணியமான வார்த்தையை பேசுங்கள், அதோ நிறுத்தவில்லை. பாசத்தோடு அன்போடு இரக்கத்தோடு பணிவு எனும் இலக்கையை தாழ்த்துங்கள். வகுல் ரப்பி ஹமூமா கமா ரப்பயானி ஸகீரா, நீங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது, நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோன்று நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுயா அல்லாஹ், நீங்க அல்லாஹ்விடம் உங்களுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை போடக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். நாம் நம்முடைய உறவாகிய அறுத்து போட்டாலும் புரியாத உறவு எது? சொந்த பந்தங்கள் தான். சொல்லலாம், அங்கேயே சண்டை வரும்போது நீ எனக்கு தாய் கிடையாது, நீ எனக்கு தகப்பன் கிடையாது சொல்லலாம். வார்த்தையை சொல்லிவிட்டால் மட்டும் இந்த பந்தம் செய்யாது, அறிந்து விடாது. தாய் தகப்பன் உறவு இருக்கு பாருங்க, நாம் எவ்வளவுதான் இறைவன் ஏற்படுத்திய உறவு, அது என்ன செய்யாது. இந்த மனைவி இந்த பந்தம் இருக்கு பாருங்க, இது துண்டாகும். தலாக்கு விட்டேன்னு சொன்னா அது மனைவி கிடையாது. அந்த மனைவிங்கிற உறவு வரும் போகும். தாய் தந்தைங்கிற உறவு இருக்கு பாருங்க, இது கியாமத் நாள் வரைக்கும் நாம் இறந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட போய் எப்படி மறுமையில கூப்பிடப்படும். இன்னாருடைய இன்னவனை வாங்க அல்லாஹ் செய்ய மறுமை நாள்ல நம்மை எல்லாம் அழைப்பார்கள் மலக்குமார்கள். இந்த அளவிற்கு அது அறிந்து போகாத உறவு இந்த பெற்றோர் என்கின்ற உறவு. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பயான்ல பல ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருப்போம். நேற்று நாம் சொல்லி காட்டணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு தடவை சஹாபாக்களுக்கு உரையாற்றுவதற்காக மிம்பர் படியில் ஏறுறாங்க. மிம்பர் படியில் ஏறும் பொழுது முதல் படியில் கால் வைக்கின்றார்கள், ஆமீன் சொல்றாங்க. இரண்டாவது படியில் கால் வைக்கும் போது ஆமீன் சொல்றாங்க. மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி முடிந்த பிறகு சஹாபாக்கள் சுத்திக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க ஆமீன் சொன்னீங்க என்ன விளக்கம் கேட்கிறாங்க. நீங்க எந்த காலத்திலையும் ஆமீன் சொல்ல மாட்டீங்க, எப்போதும் இந்த மாதிரி சொல்றது கிடையாது, புதுசா ஆமீன் சொல்றீங்க என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், நான் முதல் படியில் கால் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்திரம் வந்தார்கள். எவன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். நான் ஆமீன் என்றேன். இரண்டாவது படி நான் கால் வைக்கும் பொழுது யார் என்னுடைய பெயர் முகமது ஆகிய என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம் நம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும் போது ஸலவாத் சொல்ல வேண்டும், என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமா, அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது என்ன பிரார்த்தனை செய்கின்றார்கள், போதன் லிமன் அதிலக்கு அபவாகுல் கிபர வைந்தகு அவ்வகதுகுமா ஃபலம் யுதுகுலாகுல் ஜன்னா. எவனிடம் அவனுடைய தாய் தந்தையர்கள் வயோதிக பருவத்தை அடைந்து எல்லோருக்கும் இந்த பாக்கியம் ஒரு பாக்கியம். பெற்றோர்கள் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நம்மிடத்தில் வயோதிக பருவத்தை அடைவிடாம பாருங்க, அவர்களுக்கு அது அல்லாஹ் சோதனையா இருக்கலாம். ஆனால் நமக்கு என்னது, பெற்றோர்கள் நம்மிடம் வயோதிக பருவத்தை அடைவது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய பாக்கியம். நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்களாம், எவனுடைய பெற்றோர்கள் அவனிடத்தில் வயோதிக பருவத்தை அடைந்து அந்த பெற்றோர்கள் இவனின் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் சொல்லி காட்டுறான். யார் நாசம் பெறாங்க, நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடம் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நம்மை சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும். எப்படி நுழைக்க முடியும், அந்த வயோதிக பருவத்தை அடைந்து அவர்கள் நான் பணிவிடை செய்யறோம் பாருங்க, இந்த ஒரு காரியம் போற அல்லாஹ் நாடுதான் என்றால் ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்ததற்காக சொர்க்கத்தை கொடுத்த இறைவன் இதற்கு தரமாட்டானா? கண்டிப்பா அல்லாஹ் தருவான். சொல்லி காட்டுவாங்க, பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்து எவன் சொர்க்கம் செல்லவில்லையோ அவனுக்கு இறைவன் தூரமாகட்டும். அப்ப சொர்க்கம் செல்வதற்கு எது ஒரு நல்ல வாய்ப்பு, எது ஒரு சிறந்த பாக்கியம், எது பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைஞ்சவுடன் அவங்க தான் பணிவிடை செய்யணும் பாருங்க, அதற்கு கூலி, அதற்கு இறைவன் தரக்கூடிய கூலி சொர்க்கத்தை தவிர எதுவும் கிடையாது. அப்படி சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அவனை விட துர்பாக்கியசாலி யாருங்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாம் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கின்றோம். இன்னொரு செய்யப்பா, எவ்வளவு ஹதீஸ்கள் மார்க்கம் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டு பார்க்கணும். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பல ஹதீஸ்கள்ல நபிகள் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுப்போக்காக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களும் சரி, அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் பெற்றோருடைய விஷயத்தில் மிக மிக பொறுப்போக்கை நாம் காண்பிப்பதை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, திடீர்னு ரகிப அன்ஃப் அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும். அவன் சஹாபாவை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மண் யார் அது, நாசமாக சொல்லி 3 தடவை சொல்றாங்க, அவன் நாசமா போட்டும், அவன் நாசமா போட்டுங்கிறாங்க. அவன் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மண் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தவிர யாருன்னு கேட்கிறாங்க. அவன் நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, மண் அதிரக அபவைஹி இந்த கிபரி அகதஹுமா அவ் கிளைஹுமா ஃபலம் யதுகுல் ஜன்னா. யார் பெற்றோர்களில் இருவரையுமோ அல்லது இருவரில் ஒருவரையோ வயோதிக பருவத்தில் பெற்று அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை செய்றாங்க, பிரார்த்தனை செய்கிறார்கள். என்றால் பெற்றோருக்கு அந்த வயோதிக பருவத்திலே பணிவிடை செய்வது எந்த அளவிற்கு மிக மிக அவசியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மகன் தன்னை பெற்றெடுத்த தந்தைக்கு எந்த உபகாரம் செய்தாலும் சரி ஈடாக முடியாது. ஒரே ஒரு உபகாரம் இருக்கு, அதை செய்தால்தான் தந்தைக்கு ஈடாகும், தாய்க்கு கிடையாது. தாய்க்கு நாம் எவ்வளவு பணிவிடை செய்தாலும் அவள் நமக்கு பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க, பெற்றெடுத்த பலி அதுக்கு ஈடாக முடியாது. ஆனால் தந்தை செய்த உபகாரம் இருக்கு பாருங்க, இந்த உபகாரத்திற்கு எதை செய்தாலும் சரி, காலமெல்லாம் அவர்களுக்கு உழைத்து கொட்டினாலும் சரி, தந்தையுடைய உபகாரத்திற்கு ஈடாக முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி காட்டாங்க. என்ன விஷயம்? நபிகள் சொல்லுகின்றார்கள், லா யஜிசி பலதுன் வாலிதன், ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு எந்த விதமான உபகாரம் செய்ய முடியாது. இல்லா எஜிதகு மம்லூக்கன் ஃபயஸ்தரியஹு ஃபயோதிகஹு, தன்னுடைய தந்தையை
அடிமையாக பெற்று தந்தையை விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்கிறாரே, இதை செய்தால்தான் என்ன, ஒரு அடிமை தந்தைக்கு பிறக்கக்கூடியவன் அடிமையாகத்தான் இருப்பான். இவன் பெரியாளா வந்து இவன் சம்பாதித்து தன்னுடைய அடிமை தலையை விலைக்கு தன்னுடைய தந்தைக்காகவும் அந்த பணம் கட்டி வெளியே கொண்டு வருவது என்பது அன்றைய காலத்தில் இயலாத ஒன்று. அவன் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, தந்தை அடிமையாக இருந்து பிள்ளை பெரிதாக வளர்ந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து தன்னுடைய தந்தையை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தால் மட்டும்தான் தன்னுடைய தந்தை இவனுக்கு செய்த உதவி இருக்கு பாருங்க, அதற்கு மகன் செய்த தொழில் உபகாரத்துக்கு சமமாகும். வேறு எது செய்தாலும் சமமாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து பார்க்கிறோம், பெற்றோருடைய பணிவிடை அதோடு முடிஞ்சு போவது கிடையாது. அவர்கள் இறந்த பிறகும் மார்க்கம் அவங்களுக்கு பணிவிடை செய்ய சொல்லி இறந்து பெற்றா வச்சுக்கிறீங்க. இறந்து போன பிறகு நம்ம பெற்றோர் இல்லையா, அவங்களுக்கு எப்படி பணிவிடை செய்யணும் கிடையாது. தாய் அந்த பெற்றோருடைய அந்த உறவு எப்படிப்பட்ட வலிமையானதாக இருந்தால், அது எவ்வளவு பேணப்பட வேண்டியதாக இருந்தால், இறந்த பிறகு அவங்களுக்கு பணிவிடை செய்ய சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி வர்றார், அபூ உஸைத் மாலிக் பின் ரபியா சஹாபி. அவர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அபக்கிய மின் பிர்ரி அபவைய ஷைஉன் அபுர்ருஹுமா பிஹி மின் பாதி மௌத்திஹிமா. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் இறந்து போன பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் ஏதாவது எஞ்சி இருக்கிறதா? பெற்றோர்கள் இறந்த பிறகு அவங்க என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். அது சஹாபி கேட்கிறாரு, இறந்து போன பிறகு அவங்க ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டியிருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்லி காட்டான், நாம் இருக்கிறது என்ன பணிவிடை? அஸ்ஸலாத்து அலைஹிமா, அந்த இருவருக்கும் நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த இருவருக்கான செய்ய வேண்டும், நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். வஇஸ்திக்ஃபார் லஹுமா, அந்த இருவருக்காகவும் நீ பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வஈஃபாவு லி உஹூதிஹிமா மின் பாதி மௌத்திஹிமா, அவர்கள் உயிரோடு வாழும்போது யாருக்காவது வாக்குறுதி அளித்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இறந்த பிறகு அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்ற வேண்டும். வஇக்ராமு சதீகிஹிமா, அந்த பெற்றோரின் உறவினர் இருப்பாங்க பாருங்க, பாப்ப நண்பர் இருப்பார், சொந்த விதமா இருக்க மாட்டாங்க, ஏற்றுவத்து நண்பராக இருப்பார். தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது அவரோடு உறவு பாராட்டி இருப்பார். அவர் இறந்த பிறகு உன்னுடைய பெற்றோர்கள் எந்த உறவினரோடு இணைந்து வாழ்ந்தார்களோ, யாரையெல்லாம் அவர்கள் உறவு வைத்திருந்தாலும் நட்பு பாராட்டினார்களோ அவர்களுக்கு நீ கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களோடு நீனும் உறவு பாராட்ட வேண்டும். வசிலத்து ரஹிமில்லதி லா தூசலு இல்லா பிஹிமா, பெற்றோர்கள் மூலமாகவே தவிர உறவு என்று ஏற்படாதே, அந்த உறவுகளை நீ இணைத்து வாழ வேண்டும். பெற்றோர்கள் இருக்கும்போது அக்கா தங்கச்சியை கவனிச்சேன், பெற்றோர்கள் இருக்கும்போது அண்ணன் தம்பி நான் பார்த்தேன், பாப்பமா இறந்து போயிட்டாங்க, அண்ணன் தம்பி நடிச்சு அண்ணன் கஷ்டத்தில் இருப்பாரு, தம்பி கஷ்டத்தில் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி கஷ்டத்தில் இருப்பாங்க, யாரும் நம்மளுக்கு கவனிப்பது கிடையாது. அது நிறைய சொல்லி கேட்டாங்க, பெற்றோர்கள் மூலம் உனக்கு ஏற்பட்ட உறவு இருக்கிறது, அந்த உறவை நீ இணைத்து வாழ்வது பெற்றோரை பேண வேண்டிய கஷ்டமா இருக்குது. பெற்றோருக்கு செய்ய பணிவிடை என்னது? அவங்க இறந்த பிறகு பெற்றோர்கள் மூலம் ஏற்பட்ட உறவுகளை நீ இணைத்து வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு செய்தி நான் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி வந்து நபியாகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள், அவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஒரு மாதம் நோன்பு அவங்க மேல கடமையாக இருக்கும் நிலையில் இறந்து போயிட்டாங்க, நான் அந்த நோன்பை நோற்றால் என்னுடைய தாய்க்கு பலன் தருமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, அற்புதமா கேட்கிறாங்க, ராயித்த லவ்கான அலேக தைவன் அகுந்த தக்லீனகும், அந்த பெற்றோர்கள் மீது கடன் இருந்தால் அதை நிறைவேற்றுவாய் அல்லவா? அப்ப என்ன விளங்குது? பெற்றோர்கள் கடனை விட்டு சென்றால் அதையும் நாம் நிறைவேற்ற வேண்டும், நாம் செய்யக்கூடிய பணிவிடைகள் ஒன்று. அப்ப பெற்றோருக்கு கடன் இருந்தால் அதை நிறைவேற்றுவாய் அல்லவான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆமா நிறைவேற்றுவேன். சரி, அஹக்குபுல் கலா, அல்லாஹ்வுடைய கடன், நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய கடன், அதை அவர்கள் கடமையாக இருக்கும் வரை இறந்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கடனை நீ நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானது சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பெற்றோருக்கு பணிவிடை என்பது அவங்க உயிரோடு வாழும்போது மட்டும் கிடையாது, இறந்த பிறகு அவங்களுக்கு மார்க்கம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை சொல்லி காட்டுகிறது என்றால் அது எந்த அளவிற்கு மிக மிக முக்கியமானது என்பதை நான் சிரித்து பார்க்க வேண்டும். ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்களுக்குரிய கோவில்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அற்புதமா தலப்பா கட்டிருக்காங்க, நல்ல டிரெஸ் போட்டிருக்காங்க. இப்னு உமர் வந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு கிராமவாசி வர்றார். இப்னு உமர் என்பது பெரிய சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அப்போ ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க, ஒரு காட்டு கிராமவாசியை பார்க்கிறாங்க, அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப இப்னு உமர் என்ன பண்றாரு, அந்த கிராமவாசியை அழைத்து
தன்னுடைய கோவதி கதவை மேல் தூக்கி வைக்கிறார். ஏற்றி வைத்து தன்னுடைய தலப்பாகை அவருக்கு அணிவித்து தன்னுடைய ட்ரெஸ் செய்கிறாரு. அவனுக்கு அழைத்து வருகின்றார். அப்ப ஒரு ஆள் சாஹி பார்த்து இப்னு உமர் அவர்களே, இவங்க எல்லாம் ஆயிராட்டிகள், கிராமவாசிகள், கொஞ்சம் அவங்களுக்கு செஞ்சாலும் போதும், பெருசா நினைக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு போய் உங்க தலப்பாக அழைத்து கட்டுறீங்க, உங்க ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க, உங்க வாகனத்தில் அவங்களை தூக்கி வச்சு நீங்க நடந்து வர்றீங்க. அப்ப இப்னு உமர் சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்குடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கு என்பதற்கு இது நமக்கு ஒரு சான்று. அப்ப இப்னு உமர் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லி நான் செவியேற்றிருக்கின்றேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி உத்தாபிஹி. தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலேயே சிறந்த பணிவிடை எதுவென்றால், அந்த குழந்தை பெற்றோர்கள் யாரையெல்லாம் நேசித்து வாழ்ந்தார்களோ, யாரையெல்லாம் இணைத்து வாழ்ந்தார்களோ, அவர்களை இந்த பையனும் இந்த குழந்தையும் இணைத்து வாழ்வதுதான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலேயே சிறந்த பணிவிடை சொல்லி நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த கிராமவாசி இருக்கின்றாரே, இவர் என்னுடைய தந்தை உணருக்கு நெருக்கமானவராக இருந்தார், என்னுடைய தந்தை இவரை இணைத்து வாழ்பவராக இருந்தார், இவர் மீது பாசம் காட்டுபவராக இருந்தால், அதன் காரணமாகத்தான் என்ன செஞ்சிருக்கேன், நான் என்னுடைய கல்வியை கொடுத்து என்னுடைய தலைப்பாகையை கொடுத்து அவரை அழைத்து வருகிறேன் சொல்லி இப்படி நம்ம விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்து நிறைந்திருக்கிறேன். இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நாம கவனிக்கிறோம் பாருங்க, இது பலவிதமான துன்பங்களை நம்ம காப்பாற்றும். இறைவன் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பெற்றோருக்கு நம்ம பணிவிடை செய்யணும் பாருங்க. அதுல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறோம். பார்க்கின்றோம், நம்ம பல உரைகளை கேள்விப்பட்டிருப்போம். 3 பேர் காட்டுல போய்கிட்டு இருக்காங்க, கடுமையான மழை வருது, ஒரு குகைக்குள்ள போய் செஞ்சிடறாங்க, 3 பேர் நுழைஞ்சிடறாங்க. நுழையும் பொழுது காற்றடிச்சு பெரிய பாதை உருண்டு வந்து குகை வாசலில் செய்து அடைத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியுது சம்பவம். அதுல ஒரு சாஹிப் 3 பேர் மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 3 பேர் ஆலோசனை பண்றாங்க, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், எவ்வளவுதான் சத்தம் போட்டு அழைத்தாலும் காது கேட்காது, இப்போ நமக்கு உதவி செய்யக்கூடியவன் படைத்த ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது முடிவு பண்ணி அல்லாஹ்வை காப்புன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் வாழும் பொழுது செய்த நல்ல காரியங்களை கொண்டு அல்லாஹ்வை கருங்குறாங்க. அப்ப ஒரு ஆள் பிரார்த்தனை பண்றாரு, அவர் என்ன செய்வாங்க சொன்னா, அவர் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழில் பண்றாரு. எப்போதும் ஆடு மாடு மேய்த்து வந்த பிறகு அந்த பால் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு தாய் தந்தையர்களுக்கும் அந்த மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் உணவு. இவர் எப்போதும் ஆடு மாடு மேய்த்து விட்டு சாயந்தர நேரம் வந்து அந்த பாலை கலந்து முதல்ல தாய் தந்தையர்கள், அடுத்து மனைவி, அடுத்து குழந்தைகள், அடுத்து மனைவி மக்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் என்ன செய்வார், சாப்பிட்டு தூங்குவார். உணவு ஆடு மாடு மேய்க்க போறார், உணவு ரொம்ப தூரமா போய் திரும்பி வருவதற்கு இரவு நேரம் ஆகிறது. தாய் தந்தையர்கள் தூங்கி விடுகின்றார்கள். இவர் எப்போது என்ன செய்வாரு, முதல்ல பெற்றோருக்கு தான் கொடுப்பார். பிள்ளையோட யாருக்கு முக்கியத்துவம், தாய் தந்தையர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார். அப்ப பாக்குறாரு, பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க, பிள்ளைகள்லாம் பால் கேட்டு அழுகுது. அப்ப சொல்றாரு, யா அல்லாஹ், நான் எப்பொழுதும் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு தான் முதலில் கொடுப்பேன். அப்ப என்னுடைய பிள்ளைகளை கூட நான் தூங்க வைத்து விட்டு என்னுடைய தாய் தந்தையர்கள் விழிக்கின்ற வரை நான் அவர்களுக்கு அருகிலேயே நின்றேன். நான் இப்படி எதற்காக செய்தேன், நீ என்ன செய்திருக்கின்றாய், உன்னுடைய கருணை வேண்டும், நீ அவ்வாறு உபகாரம் செய்ய சொல்லி இருக்கின்றாய், அதற்காகத்தான் நான் இதை செய்தேன். யா அல்லாஹ், இந்த பாலை அகற்றுகிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இறைவனுடைய அருள் வருகின்றது. பெற்றோருக்கு செய்த உபகாரத்தை சொல்லி கேட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பாலை அகற்றுகின்றான். 3 பேரும் வெளியே வந்தாங்க பாருங்க, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு செயலை சொல்லி காட்டுறாங்க. அப்ப தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கு பாருங்க, இது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கூட செய்யணும், நீக்கிவிடும். பார்க்கணும், அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே அவர்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்டாங்களாம், எதை செலவு செய்யணும் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பதில் சொல்றான், குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்கள் செல்வத்திலிருந்து எதை செலவு செய்தாலும் செல்வத்தை செலவு செய்யும் சொன்னாலே போதும், கேள்விக்கு பதில் புரிஞ்சு போச்சு. அல்லாஹ் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்னது, எதை செலவு செய்ய வேண்டும் கேட்கின்றார்கள், செல்வத்தை செலவு செய்யும் அல்லாஹ் சொல்லிட்டு போகலாம். அல்லாஹ் அதோடு நிறுத்தவில்லை, குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன், நீங்கள் செல்வத்திலிருந்து எதை செலவு செய்தாலும் முதல்ல யாரு, வாலிதைன் பெற்றோர்கள், வல் அக்ரபீன் உறவினர்கள், வல் யதாமா வல் மசாகின் அனாதைகள் ஏழைகள், வப்ன சபீல் வழிபோக்கர்கள். அல்லாஹ் செய்யணும் பட்டியல் போடுகின்றான். யாருக்கெல்லாம் செலவு செய்யணும், முதல் லிஸ்ட் யார் வர்றான், பெற்றோர்கள் வர்றாங்க. தாய் தந்தையர்களை அங்க நட்டாந்திரத்திலே விட்டுவிட்டு அவர்களை கவனிக்காமல் நீங்க எவ்வளவு ஜமாத்துக்கு வாரி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்யாது, அது நான் செய்யக்கூடிய தர்மம்
இறைவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகுமா? சந்தேகம் தான். ஏனென்றால் முதலில் யாருக்கு செய்ய வேண்டும்? பெற்றெடுத்தாங்க பாருங்க, அந்த தாய் தந்தையர்களுக்கு தான் நீங்கள் முதலில் வாரி வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட வேண்டிய வசனத்தை 2வது அத்தியாயம் 215வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் பண்றாங்க. பயான் செய்ய சொல்லி காட்டுறாங்க, எது மூச்சில் ஒன்யா கொடுக்கக்கூடிய கலம் தான் உயர்ந்தது. வாரி வாரி வழங்குறோம் பாருங்க, அந்த கலம் தான் உயர்ந்தது, வாங்கக்கூடிய கலம் தாழ்ந்தது சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு தாழ்ந்து ஆரம்பிக்க வேண்டும். வபுதா பிமன் தவுல், உனக்கு நெருக்கமானவர்கள் ஆரம்பம் செய்து கொள். யார்? உம்மக்க, உன்னுடைய தாய், அபாக்க, உன்னுடைய தந்தை, ஊத்தக்க, உன்னுடைய சகோதரி, அகாக்க, உன்னுடைய சகோதரன், சும்மா அதுனாக்க, பிறகு நெருக்கமானவர்கள். முதல்ல யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? காசு யாருக்கு வாரி கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் மனைவியை கூட சொல்லல, முதல்ல யாரும் சொல்லி காட்டான்? உன்னுடைய தாய், அடுத்து உன்னுடைய தந்தை, அடுத்து உன்னுடைய சகோதரி, அடுத்து உன்னுடைய சகோதரன். முதல் 4 விஷயம் ரத்த பந்தம் இருக்கு பாருங்க, ரத்த பந்தத்தை சொல்லி காட்டுறாங்க. முதல்ல யார் அரவணைக்கணும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு பயானிலும் ஓதுவோம், இத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த இறைவனை பற்றி கேட்கப்படுவீர்கள். வல் அர்ஹாம், ரத்த பந்தங்களை பற்றியும் கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்ற உத்தரவு என்னது? மறுமை நாள் என்ன கேள்வி இருக்குது? ரத்த பந்தங்களை பத்தி கேள்வி இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க சம்பாதிக்கின்ற காசை யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? மனைவி மக்களுடன் லிஸ்ட்ல வரல. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உன்னுடைய தாய்க்கு கொடு, உன்னுடைய தந்தைக்கு கொடு, உன்னுடைய சகோதரிக்கு கொடு, உன்னுடைய சகோதரனுக்கு கொடு, அடுத்து நெருக்கமானவங்களுக்கு கூட சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவிற்கு தாய் தந்தைகளுக்கு வாரி வழங்குவது எந்த அளவிற்கு மிக மிக அவசியமான என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கணும், பல இடங்களில் பெற்றோர்கள் பிச்சை எடுத்து வாழக்கூடிய சொல்லுவது ஒரு பயானுக்காக மிகைப்பாக சொல்லவில்லை, பல ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. இங்கு இவர் பெரிய துபாயில பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பாரு, பெரிய ஆளா இருப்பார், நிறைய சம்பாதிப்பாரு. தாய் தந்தைகளை பல வருடங்களாக கவனித்திருக்க மாட்டார், ஊர்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பெற்றோர்கள். அப்ப இங்க நீ வாரி வாரி வழங்கி என்ன பிரயோஜனம்? இங்க நீ கொடுக்க என்ன பிரயோஜனம்? யாருக்கெல்லாம் கொடுப்பாரு? பெற்றெடுத்த தந்தைகளுக்கு கொடுக்காமல் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப யாருக்கு மேலே வாரி வழங்க வேண்டும்? யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு செலவு செய்து சொல்லி குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை போய் சொல்லி காட்டுறாங்க. ஹாரிஸா பின் நுஅமான் அப்படிங்கிற ஒரு சஹாபி, இது நபிகள் தூங்குறாங்க. நான் தூங்கினேன், நான் தூங்கும் பொழுது எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. அதிகமாக காணக்கூடிய கனவு இருக்கு பாருங்க, அது வஹி. நாம காணக்கூடிய கனவு மாதிரி கிடையாது. ரசூல் நபிமார்கள் காணக்கூடிய கனவு உண்மையான வஹி. அவர் நபிகள் சொல்லி காட்டாங்க, நான் தூங்கிய பொழுது கனவிலே எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. சமயத்து சௌத்த காரியும், அந்த சொர்க்கத்திலே ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன். அவர் யார்? நான் மன்னராதா, அவர் யார் என்று நான் விசாரித்தேன். அப்ப சொல்றாங்க, அந்த மலக்குமார்கள் பதில் சொன்னாங்களாம், ஹாதா ஹாரிஸா பின் நுஅமான். அவர் யார் தெரியுமா? ஹாரிஸா பின் நுஅமான்ங்கிற ஒரு சஹாபிதான் சொர்க்கத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொல்லி காட்டுறாங்க, இவர் சொர்க்கத்திலே ஓதிக்கொண்டிருந்தாரே, சொர்க்கவாசியாக காட்டப்பட்டாரே, அதற்கு என்ன காரணம் என்றால், இவர் பெற்றோர்களை செய்கிறாரு, பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தால், கதாக்கல் பிர் வகான அபர்ர நாசிபி உம்மிஹி. பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் இதுதான் கூலி, பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் இதுதான் கூலி. அந்த ஹாரிஸா இருக்கின்றாரே, அவர் மக்களிலேயே தன்னுடைய தாய்க்கு மிகவும் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்ப பெற்றோருக்கு பணிவிடை செய்வது இந்த உலகத்தில் செய்யும் போது அல்லாஹ் அங்க என்ன செஞ்சதுதான் நமக்கு சீட்டை ஒதுக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் எப்படி இறைவன் ஒரு பள்ளியை நமக்கு மறுமையில சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருகின்றானோ, அதே மாதிரி பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் போது இங்கு செய்து கொண்டிருக்கும் போது அங்கு நமக்கு என்ன செய்து சீட்டு டிக்கெட் ஆகும். அப்ப அந்த அளவிற்கு மிகச் சிறந்த ஒரு நல்ல பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. அது மட்டும் கிடையாது, பெற்றோர் நோவினை பண்ற பாருங்க, பணிவிடை செய்யாமல் நோவினை பண்ற பாருங்க, இதை விட ஒரு கொடுமையே கிடையாது, இதை விட ஒரு பாவம் கிடையாது. நிறைய சொல்லி காட்டாங்க, ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதற்கு போதுமா எது தெரியுமா? தனக்கு அமுதூட்டிய தாயை நோவினை செய்கின்றானே, அதை தவிர ஒண்ணும் கிடையாது. பெற்றோர் நபிகள் சொல்லி காட்ட சபூல் மூபிகாத், அழிக்கக்கூடிய 7 பாவங்கள். அந்த வேலை சிறுக்கு இருக்கு பாருங்க, நம்ம நாசமாக்கி மறுமையுடைய வாழ்வனை செஞ்சிடும், நாசமாக்கி விடும். அடுத்து சொல்லி காட்டுறாங்க, உக்குக்குள் வாழிலையும் பெற்றோருக்கு நோவினை செய்வது. அழிக்கக்கூடிய 7 பாவங்கள்ல
இரண்டாவது பாவம் எது? நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற 7 பாவங்கள்ல இரண்டாவது பாவம் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவது ஹதீஸ் நாம் செய்றோம், புகாரியில் பார்க்கிறோம். நபிகள் சொல்லி காட்ட அனில் கபாயிர், பெரும்பாவங்களை பத்தி கேட்கிறாங்க சஹாபாக்கள். அல் இஷ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது, கத்லுன் நஃப்ஸ், அநியாயமாக கொலை செய்வது, பொய் சாட்சி சொல்வது, இவைதான் பெரும்பாவங்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நாம பெற்றோரை திட்டுறோம், திட்டு சர்வ சாதாரணமாக செய்து நடக்கும், நமக்கு ஆச்சரியமே கிடையாது. ஒரு நபிகள் நாயகம் சஹாபாவுடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது யார் இன்னமில் கபாயிரி எல்லா ரஜுலு வாலிதைங்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது அது மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதாக சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் சஹாபா ஆச்சரியம், நமக்கு ஆச்சரியமா தெரியாது. என்ன செய்யறோம், சர்வ சாதாரணமா 9ஆம் கலமா பயன்படுத்த பயங்கரமான பெற்றோரை பார்த்து எப்படி சொல்லுவாங்க, மக்கள் இருக்கிறாங்க, பெற்ற தாய்ந்தவர்களை பார்த்து எந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதோ அந்த வார்த்தையை பயன்படுத்த, இவன் தாய்களை பயன்படுத்தும், இவன் தாயை பார்த்து விபச்சாரிகளை போய் வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு மோசமா நம்ம நிலைமை இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோர்களை திட்டுவது பெரும்பாவங்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட பெற்றோரை திட்டுவதெல்லாம் கிடையாது. நமக்கு ஆச்சரியமா இருக்காது, அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் கேட்க, யார் ரசூலுல்லாஹ் கைஃப எல்லாரும் ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய பெற்றோரை திட்டுவான்? அவர் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நம்மள மாதிரி டைரக்டா திட்டுவது, நம்ம டைரக்டாக திட்டிடுவோம். அங்க எப்படி இருந்தது, யசுப்பு ரஜுல் அபர் ரஜுல், ஒரு மனிதன் அடுத்தவனுடைய தந்தையை திட்டுவான். இவன் என்ன செய்வான், அடுத்தவனுடைய தகப்பனை திட்டுவான். அபாஹு உம்மஹு, அவன் ஆப்பம் திட்ட மாட்டான், இவங்க தந்தையும் திட்டுவான், இவன் தாயும் திட்டுவான். நாம ஒண்ணு விட்டாங்க என்ன செய்யும், ரெண்டு, நம்ம 9ஆம் கலமா விடுவோம், அவங்க செய்வான் 18ஆம் கலமா விடுவோம். நாம தாயை திட்டுவோம், அவங்க திருப்பி 2 சேர்த்து திட்டுவோம். அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க, நீ அடுத்தவங்களுடைய தந்தையை திட்டினால் அவன் உன்னுடைய தந்தையும் திட்டுவான், உன்னுடைய தாயையும் திட்டுவான். அப்ப அடுத்தவங்களுடைய தந்தையை திட்டி அவன் திருப்பி நம்ம தாயையும் திட்டான் பாருங்க. இது எந்த யாரும் திட்டவே கூடாது. அவன் திட்டி நம்ம யாருக்கு போகும், நம்ம ஆபமா இருக்கும். ஆனா நீங்க திட்டாதீங்க சொல்ல, இந்த அளவுக்கு நம்மால் கூட செஞ்சிடக்கூடாது. அடுத்தவனை திட்டும் பொழுது கூட அவன் உங்களுடைய தாய் தந்தைகளை திட்டும்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. சொன்னா பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடை எந்த அளவுக்கு பார்க்கணும். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நபியை நான் சொல்லி காட்டுறாங்க, சலாசத்துன் லா யன்துல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹி யௌமல் கியாமா, 3 நபர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்கவே மாட்டான். முதல்ல யாரு சொல்லி காட்டுறாங்க, அல் ஆக்குலி வாலிதை, பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடியவன். அல்லாஹ் பார்க்காத 3 நபர்கள் அல்லாஹ் பார்க்க வச்சுக்கிட்டு நம்ம யாருதான், நாம நரகவாசி தான். யாரை அல்லாஹ் பார்க்கவில்லையோ, யாருடைய அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கிடைக்கவில்லையோ அவன் கண்டிப்பாக நரகவாசி தான். அவன் அதிக நான் சொல்லி காட்ட 3 நபர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். ஒன்றாவது அல் ஆக்குலி வாலிதை, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன். அல் முத்தரஜ்ஜலா, ஆண்களை போன்று வேடம் விட்டு நடக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் மாதிரி போறது, ஆம்பளை டிரெஸ் ஆம்பளை மாதிரி என்ன செய்வது, முடிகளை வெட்டி கொண்டு ஆண்கள் அணியக்கூடிய ஆடையை போட்டுக்கொண்டு போறாங்க பாருங்க. இந்த மாதிரி பெண் யூஸ் செய்த உதவியை சொல்லி காட்ட கூட செய்ய முடியாது, நுழைய முடியாது சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் பார்க்க முடியாத நபர்கள் யாரு, பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவன். அது சொல்லி காட்டுறாங்க. அதை விட கடுமையானது சலாசத்துன் லா யதுகுலுல் ஜன்னா, 3 சாலால் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது. எந்த 3 சாலால், அது ஆக்குலி வாலிதை, பெற்றோருக்கு நோவினை செய்தவன், முறிமுன் அலல் ஹம்ரு, நிரந்தரமாக மது அருந்திக் கொண்டிருந்தவன், மன்னான விமா ஆத்தா, தான் கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவன் நசி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அளவிற்கு பெற்றோருக்கு நாம் நோவினை செய்துவிட்டால் வச்சுக்கிடுங்க, நாம் செய்யக்கூடிய காரியத்தினால் அவர்கள் புண்பட்டு விட்டார்கள் என்றால் கூலி எனது அல்லாஹ் பார்க்க மாட்டேன், இறைவனுடைய கருணை பார்வை கிடைக்காது, அது நிரந்தர நரகம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அதே போன்று முஸ்லிம் என்னும் ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிற நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் தன்னுடைய பெற்றோரை திட்டுகின்றானோ அவனை அல்லாஹ் திட்டி விட்டான், அல்லாஹ் அவனை சபித்து விட்டான். பெற்றோரை சபிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபனை செய்யும் என்று சேரும். இது சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். முன்னொரு காலம் பனி இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டு, ஜுரைஜ்ங்கிற ஒரு நல்லடியார் இவர் என்ன பண்றாரு, தனக்கென்று ஒரு மடத்தை, ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி, இந்த நமக்கு அப்படி கிடையாது, அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு அங்கு 24 மணி நேரம் அல்லாஹ் செய்வாரு, வணங்கிக் கொண்டே இருப்பார். நமக்கு அல்லாஹ் நம்ம வியாபாரம் செய்யணும், நமக்கு சட்டம் மாற்றப்பட்டு விட்டு
நாம 24 மணி நேரம் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம என்ன செய்யணும்? தொழுகணும், வியாபாரம் போகணும், எல்லாம் செய்யணும். அப்ப என்ன பண்றாரு? தனக்கென்ற ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு அன்பு செய்யறாரு, வணக்க வழிபாடு ஈடுபட்டு இருக்காரு. அது தொழுதுகிட்டு இருக்காரு. ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயார் வர்றாங்க. வந்து யா ஜுரைஜே யூ கல்வி முனி என்னோட பேசுங்கிறாங்க. வெளியே இருந்து அழைக்கிறாங்க. இவர் வந்து உயரமான இடத்துல இருக்காரு. அப்படி தொழுகிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிற நம்ம நல்ல காரியம் தான் பாக்குறோம், தவறான விஷயம் கிடையாது. இவர் நினைக்கிறாரு நம்ம தொழுகிட்டு இருக்கோம், உண்மையோ சலாத்தி என்னுடைய தாயார் தொழுகைன்னு யோசிக்கிறாரு. இவரே மனசு நினைக்கிறது நம்ம என்ன செய்வோம், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்லி செய்றாரு. தொழுகைக்கு முக்கியத்துவம் தொழுகிறாரு. இரண்டாவது நாள் தாய் வர்றாங்க. தாய் வந்து என்ன செய்றாங்க? ஜுரைஜ் கல்வி முனி ஜுரைஜே நீ என்னோடு பேசவான்னு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. நம்ம அழைக்கிற மாதிரி எப்ப அந்த வாழ் செய்றாங்க, அழைக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது நாள் தொழுகிட்டு இருக்காரு. அப்ப யோசிக்கிறார், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா தாய்க்கு பதில் சொல்றதா? அவரே நினைக்கிறார் நம்ம தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் செய்றாரு. தொழுகைக்கு என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. இன்றைய நமக்கெல்லாம் கிடையாது. இப்ப பல்லாண்டு தொழுகை கிடையாது. சுண்ணத்துக்கான என்ன செஞ்சுக்கலாம், அழைத்தால் சென்று கொள்ளலாம். மூன்றாவது நினைக்கிறாரு. மூன்றாவது நாள் தாய் வர்றாங்க, ஜுரைஜ் அழைக்கிறாங்க. அழைக்கும் போது அவர் மூன்றாவது நாள் தொழுது கொண்டிருக்கிறார். அப்ப தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப தாய் நினைக்கிறாங்க, இவர் வந்து நம்ம அழைச்சு வர மறுக்கிறாரு. ஏதோ அதாவது தாயுடைய உள்ள என்ன செய்து அவங்க தெரியாது, தொழுகிறாங்களே தெரியல, அவங்களுடைய உள்ள வேதனைப்படும். இவரா என்ன செஞ்சிருக்கணும்? முதல் நாள் தாய் வந்தாங்க, இரண்டாம் நாள் வந்தாங்க, மூன்றாம் நாள் காத்திருப்பு இருக்க வேண்டும். மூன்று நாளுமே தொழுது கொண்டிருக்கின்றார். தாய்க்கு என்ன செய்யணும் தெரியல. என்ன பண்றாங்க? அல்லாஹ்வை பிரார்த்தனை பண்றாங்க, அல்லாஹும்ம ஃபலா துமித்துஹு ஹத்தா துரியல் முனிசாத். இறைவா, ஒரு விபச்சாரியுடைய முகத்தில் இவரை முழிக்க செய்யாமல் இவரை நீ மரணிக்க செய்து செய்றாங்க, பிரார்த்தனை பண்றார் தாயார். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, வலவு தஅத் அலைஹி, அந்த தாய் அவருக்கு எதிராக அயுஃப்தன அவர் சோதிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்ட காரணத்தினால் ஃபுத்தின அப்படின்னு செய்யப்பட்டார், சோதிக்கப்பட்டார். எப்படி சோதிக்கப்படுறாங்க? அந்த ஊருக்கு ஒரு பெண் வர்ற, விபச்சாரி வர்றா, ரொம்ப அற்புதமான அழகி. அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஜுரைஜ் பத்தி பேசுறாங்க. ஜுரைஜ் இருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய வணக்கசாலி தெரியுமா, யாரும் அவர் செய்ய முடியாது, கெடுத்து விட முடியாது. அவர் அல்லாஹ்வுடைய அடையாளம் செய்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஜுரைஜ் பத்தி பெருமையா பேசுறாங்க. இது இவளுக்கு பிடிக்கல. அவர் எவ்வளவு பெரிய ஆளை, என்னுடைய அழகிலும் மயங்காதவர்கள் இருப்பார்களா அப்படின்னு சொல்றா. அவன் நினைப்பு கொண்டு இந்த ஜுரைஜை வந்து தன்னுடைய வசப்படுத்தி அந்த மக்களுக்கு மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்த என்பதற்காக அந்த விபச்சாரி வர்றான். வந்து அவரும் எவ்வாறெல்லாம் முயற்சி செய்து பார்க்கிறாள். என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இவருக்கு இருக்குது. இவர் வந்து தன்னுடைய தவறான பாதைக்கு சென்று விடவில்லை. என்ன பண்றா, பக்கத்தில் உள்ள ஆட்டு இடையன், அந்த ஆட்டு இடையனோடு தவறான உறவு கொண்டு எனக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறகு ஊர் நம்ம ஆட்கள்லாம் வந்துருவாங்க. எப்போ வருவாங்க? தொடர்பு நடக்கும் போதுதான் வரமாட்டாங்க. அந்த ஊட்டை விட்டு ஓர்ந்த பிறகு கத்தியால தவறான செய்வாங்க, ஊரை கூட்டு வந்துருவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அவ வந்து இந்த குழந்தைக்கு தகப்ப யாரு? குழந்தை தகப்ப அந்த பெண் சொல்றா, அந்த ஜுரைஜ் தான் யாரு? அந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லி என்ன மாதிரி போதுமே இல்லையா? நம்ம பனி இஸ்ரவேல் நம்ம சமுதாயம் மாதிரி பனி இஸ்ரவேல் சமுதாயம் அவர்கள் போன்று நாம வரிக்கூட அப்படி இருக்கும். உடனே கத்தி கப்பலா தூக்கிட்டு போய் அவர் ஆசிரமத்தை எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஆளை வெளியே எடுத்து போட்டலாம். என்னத்தான் கேட்கிறா வெளியே வந்து, இந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த குழந்தை தாயம் கொண்டு வாங்குறாங்க. அந்த விவசாயி செய்யறா, குழந்தையோடு வருகின்றார். இவர் அப்ப முகத்தை பார்க்கிறார். தாய் செய்ய துவா செய்து ஒரு சாபம் வந்து அங்க வந்து உண்மையாக்கப்படுகிறது. முகத்தை பார்த்து விட்டு என்ன பண்றாரு, அந்த குழந்தையுடைய வயிற்றுல குத்துறாரு. அதே நான் சொல்லி காட்டுறேன், உலகத்தில் 3 குழந்தைகள் தான் பேசி இருக்கிறது. அல்ல ஒரு குழந்தை யாரு? இந்த ஜுரை சம்பவத்தில் வரக்கூடிய குழந்தை. அந்த குழந்தையுடைய வயிற்றுல குத்தி, யா சபி மன் அபி ஹக்கா, உங்களுடைய மன் அபிக்க ஹக்கா, உங்களுடைய உண்மையான தந்தையான்னு சொல்லும் போது அல்லாஹ் பேச வைக்கின்றான். அந்த ஆட்சியர் என்ன செய்யுது, அந்த குழந்தை பதில் சொல்லு. அப்ப நமக்கு என்ன படிப்பனை இருக்குது? அந்த தாய் சாபம் விடுறாங்க, அவங்க விட்ட சாபம் அல்லாஹ் என்ன செய்யப்படுவது, ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இல்லாட்டாலும் மறுமையில் என்ன செய்யும், நம்மள நாசமாக்கும். அப்ப பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை வந்து எந்த அளவிற்கு மிக மிக முக்கியத்துவம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுது. மார்க்கம் இணை வைக்கிறாங்க. பெற்றோர்கள் இணை வைக்கக்கூடியவராக இருந்தாலும் நாம் அந்த பாவத்தை தவிர்த்து கொள்ளலாம், அவர்களுக்கு உபதேசம் செய்யலாமே தவிர அவரை பகைத்து விடக்கூடாது. சில பெற்றோர்கள் செய்வாங்க, சிறுக்கான காரியத்தை செய்வாங்க. நாம் அவங்க உபதேசம் பண்ணலாம், கண்ணியமாக என்ன செய்யலாம், உபதேசம் செய்யலாம். அவர்களுக்கு நாம் அதை விட்டு விலகிக் கொள்ளலாம். ஆனா அவர்களை பகைத்து விடக்கூடாது, அவங்க செய்யக்கூடிய உழைவை நிறுத்தி விடக்கூடாது. நம்மள சிலாக அப்படி செய்யணும். பெற்றோர்கள் தலையாக போவாங்க, அவங்க முழுது ஓதுவாங்க. ஒண்ணு என்ன பண்றது,
இது ரொம்ப தூக்கி எறிஞ்சு வந்தது. இது நம்ம எதுக்காண்டி வந்தது? தௌஹீத் குர்ஆன் என்னது? அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நடப்பதுதான் குர்ஆன் ஹதீஸ். பெற்றோரை இணை வைத்தாலும் அவர்களை பகைப்பதற்கு மார்க்கம் சொல்லி காட்டல, உபதேசம் பண்ணலாம். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தாயார், அபூபக்கருடைய மகள் யாரு? அஸ்மா. அவங்க தாயார் வந்து முஷ்ரிக்காக இருக்கிறாங்க. அபூபக்கர் இஸ்லாத்துக்கு அழைக்கிறாங்க, அந்த தாய் அவங்க இஸ்லாத்துக்கு வரல, உடனே தலாக் விட்டுறாங்க. தலாக் விட்டாலும் தாய் மகள் உறவு நீங்க. அப்போ அந்த தாய் என்ன பண்றாங்க? அஸ்மாவை பார்ப்பதற்காக வர்றாங்க. உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் இணை வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார், நான் அவங்க வந்து இணைத்து வாழலாம்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான், உங்களோடு மார்க்க விஷயத்தில் எவர்கள் போர் செய்யவில்லையோ, மார்க்க விஷயத்தில் எதிராக வரவில்லையோ, வாப்பம்மா மார்க்க விஷயம் எதிராக வந்தாலும் அப்போ தூக்கி வீசலாம். மார்க்க விஷயத்துக்கு வந்தாலும் வச்சுக்கணும், பின்னாடி சொல்ல இருக்கிறோம், அந்த விஷயம் சொல்லி முடித்துக் கொள்வோம். யார் உங்கள் மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டைக்கு வரவில்லையோ, போருக்கு வரவில்லையோ, அவரை இணைத்து வாழ்ந்து அல்லாஹ் செய்யலாம். வசனத்தை இறக்கி வைக்கிறான். அஸ்மா செய்றாங்க, தன்னுடைய தாயார் இணை வைக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் இணைத்து வாழ்கின்றார்கள். இந்த ஹதீஸ் வந்து புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்ப பெற்றோர்கள் வந்து இணை வைக்குமாறு சொன்ன, இணை வைக்கக்கூடாது என்றால் சரி, அவங்க அந்த விஷயத்தில் மட்டும் நாமும் ஒதுங்கிக் கொள்ளலாம், அவங்க கூடாது, நிறுத்திவிடக்கூடாது. அதே போன்று அதே பெற்றோர்கள் மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்துறாங்க. தாஅத்து பில் மஅரூஃப், கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயத்துலதான். வரதட்சணை வாங்க சொல்றாங்க, அப்ப கட்டுப்பட கூடாது. இணை வைக்க சொல்றாங்க, அந்த விஷயத்துல மட்டும். அதனால அவங்க பகைத்து விடக்கூடாது, அதனால் பகை ஏற்படாத. அடுத்த விஷயம் ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறேன். அப்போ வரதட்சணை வாங்க சொன்னாங்க, சொன்னா அதற்கு கட்டுப்படக்கூடாது. எல்லாருக்கும் கட்டுப்படுவாங்க. எது வரதட்சணை நிர்பந்தம். மாப்பிள்ளை செய்வாரு, எங்க வாப்பம்மா மாலை போட சொல்லிட்டாங்க, அதனால போட்டேன். அதே வாப்பம்மா கருப்பா ஒரு பொண்ணை பார்த்து வச்சாங்க சொன்னா ஒரு இந்திய கட்டி வச்சாங்க, செய்வாரு, தலைகளை குளிப்பாரு. அதே அத்தா அம்மா என்ன செய்வாங்க, இவர் யாரை விரும்பல அந்த பெண்ணை புடிச்சு வைக்கணும் செய்வாரு, வீட்டை ரெண்டாக்கிடுவாரு. எதுக்குமே நிர்பந்தம், நாளைக்கு மேல நிர்பந்தம், தாலி கட்டவும் நிர்பந்தம். வாப்பம்மா செத்து போயிடும் சொல்லிட்டாங்க, தொலைஞ்சு போற அந்த விஷயம் தொலைஞ்சு போறாங்க. அது சிறுக்கு, சிறு மாலை என்பது சிறுக்கு, அது பயணம் சொல்லி காட்டுவோம். அப்ப இந்த அளவுக்கு இருக்குது, இல்ல கட்டுப்படக்கூடாது. சாயித் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை பார்க்கிறோம். சாயித் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் மேல அதிகப்படியான பாசம், தாயார் மேல அதிகப்படியான பாசம் வச்சிருக்காங்க. இவன் இஸ்லாத்துக்கு வந்த சாயித் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தா தாய்க்கு கிடைக்குது. அப்ப தாய் தெரியும், தன் நம்முடைய மகன் வந்து நம்ம செஞ்சிருக்காரு, நிறைய பாசம் வச்சிருக்காரு, சாப்பிடாம இருந்தாதான். இவர் வந்து சும்மா சாப்பிடணும்னு சொல்றாரு, சாப்பிட முடியாது. குர்ஆன் ஆயத்து அங்கே ஆதரவு. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. கலா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது வஸைனல் இன்சான பிவாலிதை. இருக்கு பாருங்க, மனிதனுக்கு நாம் பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு உபதேசம் செய்தோம். தாய் வந்து அந்த வசனத்தை படிச்சு காட்டுறான். நீ முகமது ஏத்துக்கிட்டீல, அந்த குர்ஆன்ல என்ன இருக்குது? பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு இருக்கிறது. நீ இஸ்லாத்தை வெளியே வாங்குறான். பெற்றோருக்கு கட்டுப்படி இருக்குது, என்ன கட்டுப்படி இஸ்லாத்தை வெளியே வாங்குறான். இவர் வந்து ரொம்ப மனசு சங்கடப்படுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இவ்வாறு சொல்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கின்றான். என்ன வசனம்? அதோட சேர்த்து வஸைனல் இன்சான பிவாலிதை, பெற்றோருக்கு நாம் மனிதனுக்கு பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு நாம் உபதேசம் செய்தோம். வயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி, அந்த பெற்றோர்கள் எனக்கு இணை கற்பிக்குமாறு வலியுறுத்தினார்கள் என்றால் ஃபலா துத்தியஹுமா, நீ அவர்களுக்கு கட்டுப்படாதே. வஸாயிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃப், அந்த விஷயத்துல மட்டும் கட்டுப்படாதீங்க. வஸாயிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃப், உலக விஷயத்தில் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். அதுல மட்டுமே கட்டுப்படக்கூடாது. ஆனா உலக பணம் கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, அவன் அனுசரிக்கிறது, இதில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இந்த சாயித் ரலியல்லாஹுடைய அந்த சம்பவத்தை முன்னிட்டு இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இறக்கி வைக்கின்றான். அவன் பெற்றோர்கள் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் சொன்னால் மட்டும்தான் அவர் கட்டுப்படக்கூடாது, தவிர உலக விஷயத்தை என்ன செய்யணும்? முழுக்க முழுக்க அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவங்க என்ன நினைக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் சொற்கள் சொல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆழ்த்தாக புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் நாம் இஸ்லாத்தின் பார்வையில் சொந்த பந்தங்கள் என்ற தலைப்பிலே பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் எந்த அளவிற்கு நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களோடு
உறவு கொள்ள சொல்கிறது என்பது பற்றிய விளக்கங்களை நாம் விரிவாக பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் கணவன் மனைவி என்ற அந்த பந்தம், அந்த உறவு எவ்வாறு இருக்க வேண்டும், அதை பற்றி மார்க்கம் எவ்வாறு சொல்லி காட்டுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் விவாகரத்து என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த பிரச்சனைகள் அதிகமாக அதிகரிப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கணவன் மனைவி என்று வந்துவிட்டாலே அதிகமாக பிற சமுதாயங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் விவாகரத்துகள் அதிகமாக வருவதை பார்க்கின்றோம். அதே போன்று திருமணமாகி 2 நாட்களோ 3 நாட்களோ வாழ்க்கை நடத்தியிருப்பார்கள். அத்தோடு பல வருஷங்களாக பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்களையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்றால், கணவன் மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மார்க்க விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இதுபோன்ற பிரச்சனைகள் அதிகமாக அதிகரிக்கின்றன. கணவன் தன்னுடைய கடமைகளையும் உரிமைகளையும் அவன் தெரிந்து கொண்டான் என்றால், மனைவி அவள் தன்னுடைய கடமைகளையும் தன்னுடைய உரிமைகளையும் அவள் தெரிந்து கொண்டாள் என்றால் ஏராளமான பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு அது ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையான செய்யும் அமையும். மார்க்கத்தை தெரிந்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன முறைப்படி நாம் வாழ்வதால் மறுமையில் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெற்ற வாழ்க்கையாகத்தான் அது அமையும். ஆனால் நம்மில் அதிகமானோர் இஸ்லாம் என்பது அது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டுமுள்ள மார்க்கம் கிடையாது. எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும், இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளை மட்டும் இஸ்லாம் செய்யாது, சொல்லித்தராது. எல்லா துறைகளிலும் விவசாயம் செய்வதாக இருந்தால் அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொடுக்க வாங்குவதாக இருந்தால் அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் உலகத்தில் உள்ள எந்த துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாம் இஸ்லாத்தை தீன் என்று கூறுகிறோம். தீன் என்றால் என்ன அர்த்தம்? வாழ்க்கை வழிமுறை என்ற அர்த்தம். மார்க்கம் என்றால் ஏதோ குறிப்பிட்ட மதம் கிடையாது. மார்க்கம் என்றாலே வழிமுறை. ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்கின்ற வரை எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு வழிமுறைதான் இஸ்லாமை தவிர அது ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது. இது ஒரு மார்க்கம். மனிதனுக்கு எல்லா துறைகளிலும் தெளிவான வழிமுறை இஸ்லாமிய செய்து வகுத்து காட்டியிருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாகவும் பிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு முன் செல்வதற்கு முன்னால் நேற்று நாம் நிகழ்த்திய உரையிலே சில கேள்விகள் சந்தேகங்கள் மக்களுக்கு நமக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். என்ன சந்தேகம் சொன்னால், ஒரு சில சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை இணைத்து வாழ்கின்றோம். நாங்கள் இணைத்து வாழ்ந்தாலும் எங்களுடைய பெற்றோர் என்ன செய்றாங்க, எங்களை வெறுக்கிறாங்க. நாங்கள் கல்வியிலாக இருப்பதன் காரணத்தினால் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனையை காரணம் காட்டி நாங்க பணத்தை கொடுக்கிறோம். பணத்தை கொடுத்தா அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நாங்க செய்யக்கூடிய பண உதவியை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, எங்களோட பேச மாட்டேங்கிறாங்க, எங்களை வெறுக்கிறாங்க சொல்லி இப்பொழுது நாங்க அல்லாஹ்விடம் பாவியாக அவமானம் செய்றாங்க. ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுது. ஆனால் நாம கடைசி சம்பவம் சொல்லி காட்டணும். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயின் மீது அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அவங்க தாய் என்ன பண்றாங்க, சாப்பிட மறுக்கிறாங்க. நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க. சொல்லி பார்த்தும் தாய் கேட்கவில்லை. அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து சில நிபந்தனை வைக்கிறாங்க. அப்ப இவர் மறுக்கிறார். அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அப்ப நம்மீது உள்ள கடமை என்னவென்றால், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், இறைவனுக்கு பயந்து மறுமைக்கு பயந்து நாம் உதவி செய்ய வேண்டும். அதற்கு எதிராக கட்டுப்படவில்லை என்றால் இறைவன் நம்ம என்ன செய்ய மாட்டான், மறுமையில குற்றம் பிடிக்க மாட்டான். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்துவிட்டோம். லாயு கல்வி ஃபுல்லாக நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் சக்திக்கு மீது அல்லாஹ் செய்ய மாட்டான், நிர்பந்திக்க மாட்டான். அப்ப நாம நம்முடைய கடமையை செய்து விட்டோம் என்றால்
நாம் இறங்கி போறோம், நாம் உதவி செய்ய முன்பு நாம் உதவி செய்வதற்கு முன் வருகின்றோம், அவர்கள் நம்மை வெறுத்தார்கள் என்றால் அதற்கு இறைவன் செய்ய மாட்டான், மறுமையில் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். நாம் எல்லா சூழ்நிலையை எதிர்பார்த்து விட்டுருக்கோம். எந்த நேரத்தில் நம்ம என்ன உதவி செய்யலாம், பெற்றோர் நம்பத்தை நெருங்கி வரணும் என்ன செய்யக்கூடாது, நம்ம டீல் பண்ணக்கூடாது. நெருங்கி நாம இன்றைக்கு நாம் உதவிக்கு போறோம், அவங்க மறுக்கிறாங்க, நாளைக்கு அவங்க நெருங்கி வருவாங்க, அப்படி செய்யலாம் இருக்கக்கூடாது. நெருங்கி வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம செய்யணும், அவரை இணைத்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல முறையாக அமைய வேண்டும் என்றால் திருமணத்திற்கு முன்பாக செய்றாங்க சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இந்த ஜமாத்தில் அதிகமானவர்கள் இறந்தவர்களாக இருக்கின்றோம், திருமணம் ஆகாதவர்களாக இருக்கின்றோம். நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உத்தரவுகளை சில போதனைகளை நமக்கு செய்கின்றார்கள். நாம் முஸ்லிம் என்ற கலந்துரை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அத்துன்யா மத்தாவும், இந்த உலகம் என்பதே சுகம்தான், இந்த உலகம் என்பதே இன்பம்தான். வகைரு மத்தாய் துன்யா அல் மரஅத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களிலேயே சிறந்த இன்பம் எது தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள சுகங்களிலேயே சிறந்த சுகம் எது தெரியுமா, அல் மரஅத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுள்ள பெண் தான். நல்லொழுக்கமுள்ள பெண் மனைவியாக வருவதுதான் ஒருவனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற இன்பங்களிலேயே சிறந்த இன்பம், ஒருவன் பெறுகின்ற சுகங்களிலேயே மிக சிறந்த சுகம் சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்கமுள்ள பெண்ணை சுட்டி காட்டுறாங்க. ஒருவனுக்கு மனைவியாக வாய்க்கக்கூடியவள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்லொழுக்கமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. இன்னொரு வகையில் சொல்லி காட்டுறாங்க, புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துன்ககுல் மரஅத்துல் அர்பஇன், பெண்கள் 4 விஷயத்திற்காக திருமணம் செய்யப்படுகின்றார்கள். ஒன்று வை மாளிகா, அவருடைய செல்வத்திற்காக. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை பிறந்திருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணணும் சொன்னா அந்த சொத்து நமக்கு என்ன செய்யும், சேரும் என்பதற்காக செல்வத்திற்காக திருமணம் செய்யப்படுகின்றால். வலி ஹசபிகா, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அது பெரிய பெருமை நீண்ட குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்வதே அதே ஒரு பெருமையாக கௌரவமாக இருக்கும். அதற்காக அந்த பாரம்பரியத்திற்காகவும் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகின்றால். வலி ஜமாலிகா, அவருடைய அளவிற்காகவும் திருமணம் செய்யப்படுகின்றால். வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்திற்காகவும் மார்க்க பிடிப்பிற்காகவும் நல்லொழுக்கம் உள்ள பெண் என்பதற்காகவும் திருமணம் செய்யப்படுகின்றால். நீங்கள் மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். கல்பத்தால் அப்ப நீங்க மற்ற பெண்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நீங்க அதில் உங்க கை என்ன செய்யட்டும், மண்ணாகட்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு உபதேசம் பண்றாங்க. அப்ப மணப்பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த வாழ்க்கை இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற்ற வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் ஒருவனுக்கு அமைகின்ற மனைவி என்ன செய்யணும், அதுவே சிறந்த மனைவியாக அமைய வேண்டும். ஒரு கவிஞர் கூட சொல்லி காட்டுவார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்க நடைமுறையில நம்ம கல்வி வாழ்க்கை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாடி இருக்கு பாருங்க, நல்ல பெருசா வச்சிருப்பாரு. கல்யாணம் முடிச்சாலும் 0.01 இருக்கு. என்னன்னு கேட்டா வீட்டுல தாய்ச்சலா இருக்குது. நம்ம நடைமுறை என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப இறைவன் நல்ல ஒரு மனைவி வாங்கிதான் வச்சிருக்காரு. அதுதான் ஒருவனுக்கு கிடைக்கின்ற வெற்றி என்பது சிறந்த வெற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவன் வாழ்க்கை நிம்மதியாக அமைவதற்கு, நல்ல இன்பகரமான வாழ்க்கை அமைவதற்கு முதல் அடிப்படை நமக்கு வாய்க்கக்கூடிய மனைவி, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மணப்பெண் மார்க்கமுடைய பெண்ணாக இருக்க வேண்டும், ஒழுக்கமுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் அடிப்படை. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொல்றாங்க, இன்னலி ஸௌலிக அலைக ஹக்கா, நீ உன்னுடைய விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இன்னலி ஸௌஜிக அலைக ஹக்கா, நீ உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அப்ப நாம திருமணம் முடித்து விட்டோம் என்றால் மனைவிக்கு என்று சில கடமைகள் செய்து மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அந்த கடமைகளை நாம் என்ன செய்யணும், அது முறையாக நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, இன்னுக்கும் ராயின், உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள்,
ஒவ்வொரு குழுக்கும் மசூலும் அந்த ஆயத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொறுப்பையா சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லும் பொழுது ரஜுலு ராயின் அகிலிஹி, ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய மனைவிக்கு அவன் பொறுப்பாளர் ஆவான். ஒவ்வொரு மசூலும் அந்த ஐயத்திகி, அவன் தன்னுடைய பொறுப்பை பற்றி செய்யப்படுவான், விசாரிக்கப்படுவான். இன்றைக்கு பார்க்கிறோம் தப்லீக் ஜமாத்திலாம் திருமணம் முடிந்து விட்டதால் திருமணம் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அவர் பாடி என்ன செய்வாரு, 4 மாசம் ஜமாத்துன்னு சொல்லி அவர் பாடி போயிடுவார். மனைவியை கவனிக்க மாட்டான். இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம், குடும்ப தேவைக்காக வந்திருக்கின்றோம். அது என்ன செய்வாரு, உலகத்துக்கு இருக்காது, குடும்பத்துக்கு இருக்காது. ஏதோ பண்டாரம் 10 வயசு மாதிரி கல்யாணம் செய்த அவசியத்தை கூட உணர்ந்தாலும் செய்வாங்க, சட்டி வட்டி பானையோடு வாங்கி போயிடுவாங்க. அது இந்த மாதிரி இருக்கிறாங்க. அது நிறைய சொல்லி காட்டுறாங்க. நீங்க உங்களுடைய மனைவிக்கு பொறுப்பாளர்கள், திருமணம் செய்து விட்டோம் என்றால் அந்த மனைவி என்ன செஞ்சிடறாங்க, கணவனுடைய கண்ட்ரோல் வந்துடுறாங்க. இவர் தான் எல்லா பொறுப்பும் அககுணனுக்கும் நீசாக்கம் கலையதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க அந்த பெண்களிடமிருந்து உறுதியான உடன்படிக்கை எடுக்கின்றீர்கள். அந்த பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை செய்கின்றால் கணவனிடம் ஒப்படைக்கின்றால். அப்ப நபியை நான் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பம் அவனுடைய மனைவிக்கு பொறுப்பானாவான். ஒவ்வொரு மசூலும் நான் ரவியேற்றி, அந்த பொறுப்பை பற்றி அவன் சரியாக நிறைவேற்றினானா, மனைவியோடு சரியாக நடந்து கொண்டானா, தன்னுடைய குடும்பத்தினரிடம் சரியாக நடந்து கொண்டான சொல்லி விசாரிக்கப்படுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஒரு மனிதன் சிறந்தவன் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஒரு ஆள் தன்னுடைய மனைவியிடம் நல்ல பேர் எடுத்துனா வச்சிருங்க, அவன் நல்லவன் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. திரும்பி அந்த கிரந்தத்தில் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அக்குமலுல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன், மூமின்களில் ஈமானில் பரிபூர்ணமானவர் யார் தெரியுமா? எவர் நற்குணம் உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் ஈமானில் பரிபூர்ணமானவர். அப்படி சொல்லிட்டு வஹியாருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹியாருக்கும் நிசாயிஹிம், தங்களுடைய மனைவிமார்களிடம் யார் சிறந்தவராக இருக்கின்றாரோ, மனைவிமார்களிடம் யார் நல்ல பேர் எடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். வெளியே நாம நடிச்சிடலாம், நம்முடைய எல்லா குணங்களும் யதார்த்த குணங்களும், நாம நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு என்னென்ன முகட்டுத்தனம் இருக்குது எல்லாம் யாருக்கு தெரியும்? மனைவிமார்களுக்கு தெரியும். அப்ப நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மனைவிமார்களிடம் நல்ல பேர் இருக்காங்க பாருங்க. மனைவிமார்களிடம் சிறந்தவராக இருப்பவர் தான் மூமின்களில் சிறந்தவர்கள், உங்களில் சிறந்தவர்கள் சொல்லி நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், நிறைய நான் சொல்றாங்க, ஹைருக்கும் யாகலிஹி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடம் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஆன ஹைரும் யாகலி, நான் என்னுடைய மனைவிமார்களிடம் சிறந்தவனாக இருக்கிறேன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அவ மனைவியிடம் நல்ல பெயர் எடுப்பது, நல்ல முறை நடந்து கொள்வது, ஒரு மனைவி தன்னுடைய உளப்பூர்வமாக தன்னுடைய கணவனை சிறந்தவன் என்று சொல்வது, அவனை பிரியும் பொழுது அவனுக்காக வருத்தப்படுவது, அவன் மீது பாசம் கொள்வது, இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கணவன் தான் சிறந்தவன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பார்க்க அபூ தாவூத் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொல்றாங்க, சஹாபாக்கள் உபதேசம் பண்றாங்க, நான் தல்லுரபு இமா அல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்களாகிய அல்லாஹ்வுடைய பெண் அடியார்களை நீங்க அடிக்காதீங்கிறாங்க. அவன் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு பயன் என்ன செய்றாங்க, அடிக்காம விட்டுறாங்க. வீட்டுல எல்லாம் பெண்கள் யார் ஆரம்பிச்சிடறாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாச்சு அடிக்க விடான்னு சொல்லி. அங்க எல்லாம் என்ன செய்யுது, எந்த ராஜ்யமாவது மதுரை ராஜ்யம் சொல்லி காட்டுவாங்க. அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னவன எல்லா பெண்களும் செய்றாங்க, புருஷன்மார்களை மதிக்காம ஏறி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கணவன்மார்கள் முறையிடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எல்லாரும் ஏற்று பேசுறாங்க, ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் செய்ய அடியை விடுங்கிறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் விட்டா போதுமே, அடி தீட்டி எடுத்துறாங்க. தீட்டி எடுத்தோம்னா மறுநாள் பெண்களுடைய கூட்டம் எங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஆயிஷா வீட்டுல கொஞ்சம் கூட்டம், மற்ற மனைவிமார் வீட்டுல எல்லா பெண்கள் வர்றாங்க. எங்க ஆள்கள் சொல்ல தாங்க முடியல, கடுமையா அடி இருக்குது. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, உபதேசம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, தாஃபபி ஆதி முஹம்மது நிசாவும் கசீரும், அதிகமான பெண்கள் முகமதுடைய குடும்பத்தினரிடம் முறையிடுகின்றார்கள். எஸ்கூன அஸ்வாஜஹுன்ன, தங்களுடைய கணவன்மார்களை பற்றி செய்றாங்க, முறையிடுறாங்க. நீங்க அவர்களை அதிகமா அடிக்கின்றீர்கள் அப்படி சொல்லிட்டு லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், நீங்க அப்படி ஆக கிடையாது, சிறந்தவர்கள் கிடையாது சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு கணவன்
மனைவியிடம் நல்ல பேர் எடுத்தால்தான் அவன் செய்ய முடியும், அல்லாஹ்விடமும் சிறந்தவனாக முடியும், மூமின்களும் சிறந்தவனாக முடியும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. இது நல்ல முக்கியமான அம்சம். மனைவியிடம் கணவனுக்கு எப்படி இருக்கணும், நல்ல பேர் இருக்க வேண்டும். தங்களுடைய கணவன் இன்னொரு ஆளுக்கு வித்தியாசம் கொடுக்கணும் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலா நிசாஇ, ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டும். கணவனா இருக்காங்க பாருங்க, இவங்க தான் என்ன செய்யணும், மனைவிமார்களுக்கு செலவு செய்ய வேண்டும். பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பாலின், ஏனென்றால் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலா நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். ஏன் பெண்களை நிர்வகிக்க வேண்டும், பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பாலின், அல்லாஹ் தஆலா பெண்களை விட ஆண்களை செஞ்சிருக்கின்றான், சிறப்பித்து வைத்திருக்கின்றான். பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய செல்வங்களில் இருந்து மனைவிமார்களுக்கு என்ன செய்கின்றார்கள், செலவு செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா கணவன்மார்கள் மனைவிகளை நிர்வகிக்க வேண்டும், தன்னுடைய கஸ்டடியில் மனைவியை வைத்திருக்க வேண்டும். அதே ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு காரணம் ஆண்களை விட அல்லாஹ் செய்திருக்கின்றான், பெண்களை விட அல்லாஹ் ஆண்களை சிறப்பாக இருக்கின்றான். இரண்டாவது காரணம் அன்போக்கும் அம்பாலியும், ஆண்கள் தங்களுடைய செல்வங்களிலும் மனைவிமார்களும் செய்யறாங்க, செலவு செய்கின்றார்கள். அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஆண்கள் செலவு செய்வதன் காரணத்தினாலும், பெண்ணை விட அல்லாஹ் ஆணுக்கு சில சிறப்புகளை வழங்கியிருப்பதன் காரணத்தினாலும் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் கட்டளை போடுறான். அப்ப என்ன விளங்குது, மனைவிமார்களுக்கு செலவு செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்குரியது, கணவன்மார்களுக்கு உரியது. இவங்க செலவு பண்ணணும். ஆனா என்ன நடக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்யுது, வரதட்சணைங்கிற பேர்ல லட்சக்கணக்கில் வாங்குவது. கல்யாணத்துக்கு பிறகு சில ஊர்ல போய் பார்க்கணும், தலைப்பிரசனம் யாரு பார்க்கணும், பிறந்த வீட்டை பார்க்கணும். மார்க்கம் சொல்லி காட்டுது, அந்த பெண்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் உணவு கொடுப்பதும் ஆடை அளிப்பதும் கணவன் மீது கடமை அல்ல, மார்க்கம் சொல்லி அல்ல சொல்லி காட்டுறான். அங்க என்ன நடக்குது, நாம் என்ன பண்றோம் சொன்னா பெண் என்ன செய்யறோம், வாங்கிக் கொண்டு இருக்கின்றோம். இது மார்க்கத்துக்கு மாற்றமானது. மனைவி நம்முடைய கட்டுப்பாடு வச்சுருங்க, நாம செலவு பண்ணணும். 5 காசா இருந்தாலும் கூட குடிச்சாலும் சரி, நாம சம்பாதிச்சு நம்ம காசுல ஆக்கி போட்டணும். அப்பதான் என்ன செய்வோம், அவங்க மனைவியா இருக்கக்கூடியவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க. அப்படி முக்கியமான அம்சம் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்றால், செலவு பண்ற மனைவிமார்களுக்காண்டி, குடும்பத்துக்காண்டி இதை கூட எப்படி செலவு பண்ணணுமா, அல்லாஹ் நமக்கு நன்மையை தர வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணும், செலவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்னக்கலன் துன்ஃபிக நஃபகத்தன் தபுகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா, நீ அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எந்த ஒரு செலவை நீ செய்தாலும் அதற்கு உனக்கு கூலி வழங்கப்படும். எந்த அளவிற்கு என்றால், ஹத்தாமா தஜாலு ஃபீ ஃபமிம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயிலை ஊட்டி விடுகின்றாயே, அந்த ஒரு கவல உணவு நீ அல்லாஹ் நன்மையை பெற வேண்டும் என்று நாடு நீ ஊட்டி விட்டாலும் அது உனக்கு என்ன செய்யும், நன்மையாமின்னு சொல்லி காட்டான். இது 2 விஷயம் இருக்கு. மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொல்லி காட்டுறாங்க. கணவனாக இருக்க வேண்டியது மனைவியை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஊட்டி ஒரு முதல் செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அது விவரித்து சொல்ல முடியாது. அடுத்த 2வது விஷயம் விளங்குது, கணவன் செலவு செய்யும் போது அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்யணும், அந்த செலவு அமைந்திருக்க வேண்டும். அது நான் சொல்லி காட்டுறாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிற காசு செலவு பண்ற பாருங்க, இது சிறந்த செலவு தெரியுமா, நிறைய சொல்லி காட்டுறாங்க. அஃப்லல் தீனாரி யுன்ஃபிகு ரஜுலு, ஒரு மனிதன் செலவு செய்யக்கூடிய தீனார்களிலேயே செல்வங்களிலேயே சிறந்த செலவாகிறது தீனாரும் யுன்ஃபிகு அலா இயாலிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு, குடும்பம்னா மனைவி மக்கள் பெற்றோர்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கின்றானே அந்த காசுதான் செலவுகளிலேயே உயர்ந்த காசாம். அடுத்து யாரு, அடுத்த தீனாரும் யூசுஃபு ரஜுல் அலா தாபத்தி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வாகனங்களை வாங்குவதற்காக செலவு பண்றாங்க பாருங்க, அந்த காசு செலவு செய்றாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. அது முதல்ல நாம செய்யக்கூடிய செலவுகளை சிறந்தது எது, குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு, மனைவி மக்களுக்கு நாம செலவு பண்றோம் பாருங்க, அதுதான் சிறந்த செலவு சொல்லி காட்டுறாங்க. அது 2வது முக்கியமான அம்சம், கணவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவிகளை செய்யணும், செலவு செய்ய வேண்டும். அதை நான் சொல்லி காட்டுறான். யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்விஜ், இளைஞர்களே உங்களில் எவர்களிடம் செல்வ வசதி இருக்கிறதோ அவர் கல்யாணம் செய்ய வேண்டும் சொல்லி காட்டுறாங்க. கல்யாணம் முடிப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வலிமை சொல்லி காட்டல,
முக்கியமாக சொல்லி காட்டுறாங்க. செல்வ வசதி எப்படி செய்யட்டும், அவர் செலவு செய்து கொள்ள திருமணம் செய்வதற்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன் செலவு சொல்லி காட்டுறாங்க? வரக்கூடிய மனைவிக்கு பெண்களுக்கு இவன் செலவு செய்வதற்கு தகுதியாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை செய்யும் அமையும். இவன் செலவு செய்யாம இவர் வீட்டுல சமையல் பண்ற மாதிரியும் அவங்க சம்பாதிச்சு வச்சிருங்க, அந்த வீட்டுல இவரை கட்டுப்பட்டு மனைவி எடுக்க மாட்டாங்க. அவங்க விஷயத்தை நடப்பாங்க. இவர் நினைச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, அவங்க ஆட்சி படிக்க முடியாது. அப்படி முக்கியமான அம்சம், திருமணம் செய்வதற்கு கணவன் செலவு செய்வதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வாரி வழங்க செய்யணும், இவர்கிட்ட தகுதி இருக்க வேண்டும். இது முக்கியமான அம்சம். அடுத்து திருமலை குரான்ல அல்லாஹ் முக்கியமான உதவிகளை சொல்லி காட்டலாம். மனைவியாக வரக்கூடியவங்க நாம நினைக்கிற மாதிரி 100% எல்லா குணங்களும் செய்ய மாட்டாங்க, சரியா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சில குணம், நாம ஒரு குணம் நாம் விரும்பக்கூடிய குணமா இருக்குன்னு கூறுங்க, இன்னொரு குணம் நாம் வெறுக்கக்கூடிய குணமா இருக்கும். சில குணங்கள் நாம் வெறுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும், சில குணங்கள் நாம் என்ன செய்யும் விரும்பக்கூடிய வகையில அமைந்திருக்கும். இது முக்கியமான அம்சம். அப்ப நாம் வெறுக்கக்கூடிய ஒரு குணம் அவங்களோட இருந்ததுனால நாம் என்ன செய்யக்கூடாது, முழுக்க முழுக்க மனைவிமார்களை வெறுத்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் மனைவிமார்களோடு நல்ல முறையில் அழகிய முறையில் நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள் என்றால் தக்குறவு செய்யும், நீங்கள் ஒரு விஷயத்தில் அவர்களை வெறுக்கலாம். நீங்க மனைவி மகளை வெறுக்கிறீங்க, ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கல, அதற்காக நீங்க வெறுக்கிறீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லாஹ் அந்த மனைவியிடம் வேறு சில நிறைய நன்மைகளை அல்லாஹ் அமைத்திருக்கலாம். அதனால ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என்ன செய்யுங்க, நீங்க நல்லபடியாக வாழ்க்கை நடத்துங்கள். எந்த குணம் பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் புரிஞ்சிக் கொண்டு வாழ்க்கை நடத்துங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் 4வது அத்தியாயம் 19வது வசனம் மரண செய்வதற்கு திருமலை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமினா தன்னுடைய மனைவியை அவன் வெறுக்க வேண்டாம். கரிய குழுக்கன், அவன் ஒரு குணத்தை வெறுத்தான் என்றால் வல்லியம் என்ற ஆகத அவரிடம் உள்ள வேறொரு குணத்தை கொண்டு நீ செய்து கொள்ளட்டும், பொருந்திக் கொள்ளட்டும் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. அதை முக்கியமான அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனைவியாக வரக்கூடிய பெண்ணை கணவன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இவர் நினைக்கிற மாதிரிலாம் 100% சார்பை பார்க்கணும். பகுதியை கல்யாணம் பண்ணியாச்சும் வீட்டுக்கு வந்து கட்டில போடுவாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய புரிஞ்சா நிமிந்தாலும் நீ செய்யும். இந்த மாதிரி கட்டில போட்டு வச்சுக்கோங்க, 2 நாள் நான் செய்கிறோம் வெடிச்சு அந்த மாதிரி அந்த சொந்த நீடிச்சு நிற்காது. அடிப்படையை கணவனாக ஆகக்கூடியவர்கள் ஆணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் செய்யக்கூடிய பெண்கிட்ட 100% எல்லா விஷயமும் டோட்டலா ஒரு நினைக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு, அமைந்திருக்காரு. ஆலிமா பெண்ணு கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்கள்ட்ட என்ன இருக்கும், ஏதாவது விரும்ப தகாத குணம் இருக்கத்தான் செய்யும். மார்க்கம் படிச்சிருக்க, நீங்க இப்படி நடக்கலாமா, சின்ன தப்பு கணக்கு செய்வது வானத்துக்கு பூமிக்கு மேலே ஏறி குதிப்பாரு. அப்ப அந்த மாதிரி செய்யணும், நம்பிடக்கூடாது. அப்ப மனைவியிடம் ஒரு குணத்தை பிடிக்கவில்லை என்றால் ஒரு குணம் பிடிக்காதவர்கள் செய்யும். அப்படி நீங்க செய்யுங்க, அதற்காக சண்டை போட்டாதீங்க. எந்த குணம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை கூட நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது சொல்லி காட்டுறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுத்திப்ப இலைய துன்யா, எனக்கு இந்த உலகத்திலே நேசமாக்கப்பட்ட விஷயம் தெரியுமா, அன்னிசாவு மனைவிமார்கள். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு நான் நேசிக்கக்கூடிய விஷயம், எனக்கு விருப்பமாக்கப்பட்ட விஷயம் ஒன்று மனைவிமார்கள், 2வது தய்யிப் நறுமணங்கள், 3வது ஜால குர்ரத் ஐனி ஃபிஸ்ஸலாம், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த செயல் நசையில பதிவு செய்யப்பட்டது. அது மனைவிமார்களை நேசிப்பது கணவர்கள் மீது கடமையான ஒரு விஷயம். மனைவி ஆன பிறகு அது முன்னாடி செய்யக்கூடாது, அதை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி அடுத்து இப்ப பிரச்சனை வருது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லி காட்டுறாங்க. வல்லாத்தி தகாஃபுல் நிஷூஸ உண்மை, மனைவிமார்கள் சண்டை வச்சிருங்க, நம்ம உபதேசம் பண்ணுவோம், அவங்க செய்ய மாட்டாங்க. கேட்காத நிறைய அதிகமான பெண்கள் கட்டுப்பட்டுருவாங்க, நிறைய பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனைவிமார்கள் பிரச்சனை பண்ணாம வச்சிருங்க, அவங்க எப்படி கண்டிக்கணும். வல்லாத்தி தகாஃபுல் நிஷூஸ உண்மை, நீங்கள் உங்களுடைய பெண்கள் மனைவிமார்கள் பிரச்சனை செய்தார்கள் என்றால், நீங்கள் அதை பயந்தீர்கள் என்றால், அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். முதல் செய்யணும்,
முதல்ல எனக்கு களமிறங்க கூடாது, கம்பு எடுத்துக்கூடாது. முதல்ல உபதேசம் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் மன்னேஜ் கட்டுப்பட்டு வரல, பள்ளிக்கு வரல. அப்ப அல்லாஹ் ரெண்டாவது சொல்லி காட்டுறான், மலாஜர் படுக்கையில அவங்க செய்யுங்கள், ஒழிக்க வையுங்கள். எனவே படுக்கையில நீங்க ஒழிக்க வையுங்கள். மூன்றாவது சொல்லிக்கிறோம் வலிபூகுன்ன. அப்ப படுக்கையில ஒழிக்க வச்சு அவங்க செய்யல, படுக்க வரல. அப்ப மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் வலிபூகுன்ன, அவர்களை நீங்க செய்யுங்க, அடியுங்கள். எப்படி அடிக்க பின்னாடி வருது, அடிங்க சரி மொத்தம் செய்யக்கூடாது, 4 6 அடங்கிடக்கூடாது. அப்போ வலிபூகுன்ன அவர்களை அடியுங்கள். அத்தானக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார் என்றால் 3 விஷயம் சொல்லுறாங்க. 100க்கு 90% கட்டுப்பட்டு வரணும். ஒன்று என்ன செய்யும், அது தலைமாறி போகும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முதல்ல உபதேசம் பண்ணுங்க, அதற்கும் கட்டுப்பட்டு வரவில்லை என்றால் படுக்கையில் ஒதுக்கி வையுங்கள், அதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் அடியுங்கள். அத்தானக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் பல தபுகு அலேகின்ன சபீலா, வேறு வழிகளை அவர்களுக்கு எதிராக நீங்கள் தேடாதீர்கள். இன்னல்லாக காண அலியன் கபீரா, அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் மிக பெரியவனாகவும் இருக்கிறான் சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனம் 4வது அத்தியாயம் 34வது வசனமாக செய்யப்பட்டிருக்கு. திருமலை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் நிசாவுனா மா நர்த்தி மின்ஹுன்ன வமா நஸரு. யா அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய மனைவிமார்கள் நாங்க எப்படிலாம் நடந்துக்கணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் ஹல்ஃபுக்க, உங்களுடைய விளைநிலங்கள் ஈட்டி ஹல்ஃபுக்க அன்னாஷியக்க, நீங்க உங்களுடைய விளைநிலங்களுக்கு எப்படி விரும்புகிறீர்கள் அப்படி சென்று கொள்ளுங்கள். அப்படி இருந்தாலும் சில விஷயம் சொல்லி காட்டுறாங்க. ஒண்ணு அல்லாஹ் தல்ரிபில் வஜ்ஹ, நீங்க செய்யக்கூடாது, மனைவிமாருடைய முகத்தில் அடிக்கக்கூடாது. அடிப்பது அடிக்கடி சொல்லி முகத்துல ஒரு சாப்பிடக்கூடாது, முகத்தில் நீங்க அடிப்பது கூடாது. இரண்டாவது விஷயம் வலாத்து கம்பி, அசிங்கமாக திட்டக்கூடாது. மனைவி செய்யக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது, அசிங்கமா திட்டக்கூடாது. இது முக்கியமான விஷயம், இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் அத்தியும் இதா உச்சரித்த, நீ சாப்பிடும் போது அவர்களுக்கும் சாப்பிடக்கூடும், எச்சிக்கேட்ட கொடுக்கூடாது. நம்ம நாட்டு பழக்கினது கணவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன செய்வாரோ அவ வச்ச எச்சில அவங்க நினைச்ச கையை மனைவி சாப்பிடணுமா. நம்ம நாட்டு பழக்கம் மாற்று மதம் காப்பி அடிக்கப்பட்டது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருப்பாங்க. ஏன்னா அங்க இருந்து வந்தது இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டல. நம்ம சமுதாயத்தில் இருக்குது. பாப்பா சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்வாங்க, உமா உட்கார்ந்து அந்த எச்சி அந்த மிச்சம் சோட சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. இஸ்லாம் சொல்லி காட்டுன்னு சொன்னா, நீ சாப்பிடும் போது உன்னுடைய மனைவிக்கும் உண்மை கொடுக்க வேண்டும். இது நடந்து பார்த்தோம்னு வச்சுக்கிறீங்க, பிரச்சனையும் குடும்பத்தில் வராது. அப்ப அல்லாஹ் சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீ சாப்பிடும் போது அவர்களுக்கும் சாப்பிடக்கூடிய, நீ எப்படி விளங்கணும், நாம எதை சாப்பிடுறோமோ அதையும் சாப்பிட கொடுக்கணும், நாம சாப்பிடும்போது செய்யணும், சாப்பிட கொடுக்கணும், ரெண்டே விளங்கிக்கணும். அடுத்ததாக மக்சு இதா இக்தசைக்க, நீ ஆடை அணியும் போது அவர்களுக்கும் ஆடை கொடு, நேரத்தை எடுக்கக்கூடாது. நாம நமக்கு ஆடை எடுக்கணும், நமக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அது சொல்லி காட்டுறாங்க. வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, வீட்டிலே தவிர அவங்க செய்யக்கூடாது, வெளியே போய் இருக்கக்கூடாது. கண்டிக்கிறதா இருந்தா எங்க வச்சு கண்டிக்கணும், வீட்டுல வச்சு கண்டிக்கணும். சாயத்தை பார்க்கணும், நடுவில் விட்டு செய்வது, மனைவி பஸ்ல வேகமா ஏறுவாரு, அவங்க ஏட்டாயிரும், ஒன்ன கட்டி கூட்டு போயும் சரி, 4 யானையை கட்டி செஞ்சிடலாம், வீட்டுக்கு எல்லாரும் நடுவில் போய் திட்டு. அந்த அம்மாவை அப்படியே முகமெல்லாம் ரொம்ப வாடி போய் வணங்கி போய் நடுவில் வச்சு எல்லாருக்கும் மத்தியில வச்சு மனைவி மகளை செய்யக்கூடாது, திட்டுவது கூடாது. இது முக்கியமான விஷயம். வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, நீங்க வீட்டிலே தைரியம் செய்யக்கூடாது, அவர்களை கண்டிப்பது கூடாது. கண்டிப்பதாக இருந்தால் வீட்டில் வச்சு கண்டிங்க, யாருக்கும் தெரியாம கண்டிக்கணும், 4 சோத்துக்குள்ள கண்டிக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது, கண்டிப்பது கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் நபிகளை கேட்கிறாங்க, நீங்க நடுத்தல் வச்சுக்கிறீங்க வச்சுக்கிறீங்க, விலங்க வச்சு இது எப்படி நியாயமாகும்? கைஃப வகத் அஃலா பாவுக்கும் இலா பாவு, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்ட பிறகு நீங்க தான் அவங்க ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள், அவர்கள் உங்களுக்கு ஆடைகள். இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவங்களை நடுத்தல் திட்ட முடியும்? அவர்களை திட்டுவது நீங்க திட்ட மாதிரி, அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, இருக்காதீங்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடம் செய்ய நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொல்லி காட்டுறாங்க. கணவன்மார்களுக்கு எப்படி சொல்லி காட்டுறாங்க? முகத்தில் அடிக்கக்கூடாது, அவங்க அசிங்கமா திட்டக்கூடாது, சாப்பிடும் போது அவங்களும் சாப்பிட கொடுக்கணும், நமக்கு ஆடை எடுக்கும்போது அவங்களுக்கும் ஆடை எடுக்க வேண்டும்,
வீட்டில் இரவு செய்யக்கூடாது, கண்டிப்பது கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொல்லி காட்டுறாங்க. இது அகமது என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுது. அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க புகாரில. அல்லாஹ் என்று கூறும்போது, லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராத்தஹு ஜல்யல் அப்தி, உங்களை யாரும் தன்னுடைய மனைவியை அடிமையை அடிப்பது போன்று செய்ய வேண்டாம், அடிக்க வேண்டாம். அடிமையை அடிக்க கூட மற்ற ஹதீஸ்ல இருக்கு. அதிகான காலத்தில் அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. அதிகான காலத்துல அடிமைகளுக்கு உரிமையே கிடையாது. ஒரு தப்பு செஞ்சாலும் அடி நல்ல சொல்லுவாங்க, சாட்டை வச்சு அடிமைகளுக்கு நல்ல வெளுத்து வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி அடிப்பாங்க. நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிமைகளை அடிக்காதீர்கள், அவங்களுடைய சகோதரர்கள், உங்களால் முடிஞ்ச வேலை நீங்க செய்யுங்க, அவங்க செய்ய சொல்லுங்க அப்படின்னு உபதேசம் பண்றாங்க. அந்த மாதிரி அடிமையை அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி மனைவியை அடிக்காதீர்கள். ஏன்னு சொன்னா, நீ அந்த மாதிரி அடிப்பீர்கள் என்றால் சும்மை ஜானியோகா ஆடுவீர்கள், அன்னைக்கு நீங்க அடிச்சுட்டு அன்றைக்கு இருந்து அவங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இணைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அந்த மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை கடுமையாக அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்த இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல ஒரு உரையாற்றாங்க, உரை நீண்ட உரை. அதுல ஒன்னு சொல்லி காட்டுறாங்க, இஸ்தௌஸு பின் நிசாஇ, ஆண்களே பெண்களுடைய விஷயத்திலே மனைவிமாருடைய விஷயத்திலே என்னுடைய உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன உபதேசம் சொன்னா, இன்னல் மரத்தை பெண்ணாகிறவள் மின் விலை, அவள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ் நம்ம வாப்பா ஆலம படைச்சு அவருடைய விழா எலும்பு கோணி இருக்கும் பாருங்க, அதை அல்லாஹ் செஞ்சிருக்கான். அப்ப நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் செய்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான். இன்னும் ஆழ்வத்தை செய்யும் விலை அழலாகும். விழா எலும்புகளையே ரொம்ப வளைந்தது மேல உள்ள எலும்பு தான், கீழே போக கொஞ்சம் விரிசல் இருக்கும், மேல உள்ள எலும்பு தான் ரொம்ப வளைந்திருக்கும். அந்த மாதிரி அந்த வளைந்த விழா எலும்பிலிருந்து பெண்கள் செய்யப்பட்டிருக்காங்க, படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கசத்தது, நீ அந்த எலும்பை நேராக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நீ உடைத்து விடுவாய். வயின் தளத்தது, நீ அந்த எலும்பை அப்படியே விட்டு விட்டாய் என்றால் நம் எசல் அழுவஜ, அது அப்படியே கோவிலாகவே தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே பெண்கள் விஷயத்திலே என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, பெண்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா வளைந்த எலும்பை போன்று அதை 100% நேராக வச்சிருக்க, அதை செய்யணும், அது உடைந்து விடும். அதே போன்று அப்படி நீ நேராக்காமல் விட்டு விட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே செய்யவிடும், வளைந்து போய்விடும். அது பெண்கள்கிட்ட ரொம்ப கடுமை காட்டவும் கூடாது, 100% செய்யக்கூடாது, சரியாக நடக்க வேண்டும், அந்த மாதிரி நிர்பந்திக்கவும் கூடாது. அதே நேரத்தில் கண்டிக்காம விட்டவும் கூடாது. கண்டிக்கணும், ஒரு அடி அடிக்கணும், கொஞ்சம் உபதேசம் பண்ணணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் அடிக்கணும், ஒரு உபதேசம் செய்யணும். இந்த மாதிரி நடக்கணுமே தவிர 100% சரியாக நடக்க வேண்டும் அப்படி என்ற கணவன் இருக்கக்கூடாது. அதே போன்று அவங்க தவறு செய்த தவறுகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடவும் கூடாது. பெண்கள் வளைந்த எலும்பை போன்றவங்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு உபதேசம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, மனைவிமாரை அடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம புகாரில பார்க்கிறோம். 1619 ஹதீஸா செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, ஒரு இரவு தங்கி இருக்கிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, மெதுவா செருப்பை கழுத்து வைக்கிறாங்க, மெதுவா மேலாடைய கழுத்து போடுறாங்க, அழகாக விரிப்பை விரிச்சு அடி படுக்கிறாங்க. அப்போ ஆயிஷா தூங்கி இருப்பாங்க நினைக்கிறேன் செய்றாங்க. கொஞ்சம் இரவு போய் ஆனவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவா எழுந்து சத்தம் இல்லாம செருப்பு எடுத்து போய் என்ன செய்றாங்க, வெளியே கிளம்புறாங்க. ஆயிஷா கூட யோசனை கொடுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த இரவுல இன்னொரு மனைவியோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு என்ன செய்றாங்க, அவங்க நினைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் பின்னாடியே போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர்ஸ்தானுக்கு போறாங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு போறாங்க, அங்க போய் பிரார்த்தனை செய்றாங்க. ஆயிஷா பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கருப்பு உருவம் போற மாதிரி தெரியும். ரசூல வேகமா வர்றாங்க, ஆயிஷா அதுக்கு முன்னாடி வேகமா வர்றாங்க. ரசூல ஓடி வர்றாங்க, ஆயிஷா ஓடி வர்றாங்க. வேகமா வீட்டுல போதை விட்டு படுத்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வர்றாங்க, வந்தா மேல எங்களே மூச்சு வாங்கிட்டு. அப்ப ரசூல கேட்கிறாங்க, ஆயிஷாவே உனக்கு ஏன் இந்த மாதிரி மூச்சு கிடைக்குது, ஒண்ணும் இல்லைங்கிறாங்க, நீ உண்மையை சொல்ல போகிறாயா அது அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்துறாங்கிறாங்க. அப்ப ஆயிஷா சொல்லிடுறாங்க, நான் தான் உங்க பின்னாடி வந்தேன், உங்க மாதிரி ரோசப்பட்டு விட்டேன், உங்க பின்னாடி உங்களை பார்ப்பதற்காக வந்தேன். அப்ப நபியை நான் சொல்லி காட்டுறாங்க, அந்த சவாதுள்ளது ரயித்து அமானி, எனக்கு முன்னாடி ஒரு கருப்பு உருவம் போச்ச, அது நீதானா சொல்லி செய்றாங்க, ஒரு அடி நெஞ்சில் அடிக்கிறாங்க. அந்த ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் அடிக்கிறாங்க. அடித்தவுடனே கோவப்பட்டு அடிச்சிடறாங்க. கோவப்பட்டு அடிச்சவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
நான் ஏன் தெரியுமா போனேன், ஜிப்ரீல் வந்து அங்க அடக்கம் செய்யப்பட்டவங்க என்ன செய்ய சொன்னாங்க, பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், பாவமன்னிப்பு தேவை சொன்னார்கள், அதற்காண்டி போனேன். உடனே ஆயிஷா அடிய மறந்துட்டாங்க. அப்ப நாங்க அந்த கபூல் ஜியாரத்துக்கு போனா நாங்க என்ன ஓடணும்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் துஆ சொல்லி கொடுக்கிறேன், அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹு அல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅഖിരീன வ இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாயிக்கும். கபூல்வாசிகளே, உங்கள் விஷயத்தில் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், நீங்கள் எங்களுக்கு முன்பாக சென்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அல்லாஹ் நாடினா நாங்க உங்களை சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிற துஆ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆயிஷா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தப்பு செய்றாங்க, அடிக்கிறாங்க, அடிச்சவரு மறு விஷயம் சொல்றாங்க. என்ன செஞ்சாச்சு, ஆயிஷா ரசூலுல்லாஹ் மத்தியில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும், அடி வேணும், அதோடு செய்யக்கூடாது, நீண்டு விட்டு கூடாது, நீர் பூத்த நெருப்பு மாதிரி அதை செய்யணும், அதோடு முடித்து விட வேண்டும். அடுத்து நாம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்றாங்க, ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, இன்னில் ஆயிலமு இதா குன்த அன்னீர் ஆலியத்தை இதா குன்தி அலைய வரதி. ஆயிஷாவே, நீ என் மேல எப்போ கோபமா இருக்கிற, நீ என்ன எப்போ என் மேல பாசமா இருக்கிற, அது எனக்கு தெரியும். அப்ப ஆயிஷா கேட்கிறான், எப்படி கண்டுபிடிப்பீங்க, நான் உங்க மேல பாசமா இருப்பதையும் உங்கள் மீது கோபமா இருப்பதையும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி நம்முடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபியை நான் சொல்லி காட்டுறாங்க, நீ என் மீது பாசமாக இருந்தாய் என்றால் சத்தியம் பண்ணுவாங்களாம். எப்படி சத்தியம் பண்ணுவாங்களா, லாவ ரப்பி முஹம்மதின், முகமதுடைய இறைவன் மீது சத்தியமாக, கணவனுடைய பெயரை கூட செய்வாங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம சமயம் இருக்கு, மனைவி செய்யக்கூடாது, கணவனுடைய பெயரை சொல்லக்கூடாது. ஒரு ஆள் இந்த ஏதோ ஒண்ணுக்கு லிஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க, தேர்தலுக்கோ ஒரு நிலைக்கு, அப்போ ஒரு மனைவிட்ட போய் காட்டுறாங்க, உங்க கணவர் பேர் என்ன பேரு, அவங்க சொன்னாங்கன்னா 250, ஒரு 250 கூட்டி ஒரு முகமது சேர்த்துக்கிறீங்க, 250 எவ்வளவு 100, அவர் கணவர் பேர் 100 முகமதான், கணவர் பேர் நீ செய்யக்கூடாதுன்னா யாராவது சொல்லக்கூடாது மனைவி, அதனால 250 கூட்டி ஒரு முகமது சேர்த்துக்கிறீங்க 100 முகமது. ஆனா முடிச்சான்னு சொல்லி ஒரு சிரிப்புக்கோ ஏதோ கல்பனையோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கணவனுடைய பேரை என்ன செய்யக்கூடாது, மனைவி சொல்லக்கூடாது, சொன்னா பாவம், அவங்க அத்தை பேரை வச்சு வேற பேரை வச்சு கூப்பிடுவாங்க, அந்த பேர் வச்சு வேற பேரை கூப்பிடுறீங்க, அதான் வாப்பு போகுது, அதை சொல்லி கூப்பிடக்கூடாது இல்ல, ஆனா என்ன செய்யறாங்க, இன்னொரு பேரை வச்சுட்டு என்ன செய்வாங்க, நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அப்ப கணவனுடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னா கிடையாது, என்ன செய்யலாம், சொல்லி கூப்பிடலாம். அப்ப ஆயிஷா வந்து ரசூலுல்லாஹ் மேல பாசமா இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்களா, லாவ ரப்பி முஹம்மது, முகமதுடைய இறைவன் மீது சத்தியம் வாங்கலாம். கோபமா இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்களாம், நீ கோபமாக எப்படி சொல்லுவான்னு சொன்னா, லாவ ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவன் மீது சத்தியம், வேற மாத்திடுவாங்களாம். அப்ப ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மனைவியை புரிஞ்சு வச்சிருக்காங்க பாக்கணும். நமக்கு இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் எப்படி இருந்திருக்காங்க, மனைவி எப்படி கோபமா இருப்பாங்க, எப்ப வந்து பாசமா இருப்பாங்க, பாசமா இருந்தா எப்படி வார்த்தை வரும், கோபமா இருந்தா எப்படி வார்த்தை வரும், இன்னைக்கு எடுத்துக்காட்டு லக்கது காணல கூச்சி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாகிறான் பாருங்க, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் செய்திருக்காங்க, காண்பித்து வந்திருக்கின்றார்கள். இது முக்கியமான அம்சம். அடுத்து நாம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு எந்த அளவிற்கு இன்றைக்கு பார்க்கணும். சில ஊர்களில் வந்து எந்த இது அப்படின்னு சொன்னா கல்யாணம் முடிச்சு கொண்டாட்டியோட பேசிக்கிட்டு இருப்பாரு, உடனே அங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு செய்வாங்க. எல்லாரும் மனைவியோடு பேசிக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு பிடிக்காது, நடுத்தரில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான், மனைவியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பகல் நேரத்தில் பேசிடக்கூடாது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்களா, அல்வா வாங்கிட்டு வருவாங்க கொடுத்ததற்காக, அதை வந்து மறைச்சு கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள கண் கஷ்டப்படுவாங்க. அந்த அல்வா கொண்டு போய் சேர்க்கறது, ஏன்னா அப்ப அதை வாங்கி கொண்டு கொடுப்பதை செஞ்சிருக்காங்க. நம்ம சமுதாயம் வந்து புருஷன் வந்து மனைவிட்டு பேசிடக்கூடாது, பகல் நேரத்தில் பேச, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு எடுத்து பார்க்கின்றோம். நாளைக்கு அப்படி சொல்லி காட்டல. நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த மாமியார் நினைக்கிறாங்க, நம்ம பையனை வந்து ரொம்ப பழங்க பேச நம்ம என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு இந்த மாதிரி அதிகாரம் பண்றது மாமியாக்க மாதிரி. அதே மாதிரி மருமக சரியாக நடக்காம இருக்கிறாங்க, அது வேற பிரச்சனை. இப்ப நான் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு எந்த அளவுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும்போது ஆயிஷா வந்து வயசுல சின்ன பெண்ணு, 9 வயசுக்கு போல செய்றாங்க, அவங்க இல்லற வாழ்க்கை ஈடுபடுறாங்க. இது மக்கா நடந்த சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்து வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும்போது பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளும், பெருநாள் என்ன பண்றாங்க, வீட்டுல வந்து 2 சிறுமிகள்
வந்து ஆயிஷா முன்னாடி கொட்டடிச்சு பாட்டு படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அபூபக்கர் வர்றாங்க. அபூபக்கர் வந்து அவங்க திட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டில் ஷைத்தானுடைய கருவிகளாங்கிறாங்க. அந்த கொட்டடிக்க அபூபக்கர் சத்தம் போடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விட்டுருங்க, இன்னைக்கு பெருநாள், இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறது அனுமதி கொடுக்குறாங்க. இது ஒரு அனுமதி. அடுத்து பார்க்கிறோம், அந்த பள்ளிவாசல்ல வந்து பெருநாள் அன்னைக்கு பெரிய பெரிய போட்டிகள்லாம் நடக்குது. இது பால் சண்டை, இந்த மாதிரி விளையாட்டுகள் செய்யுது. பார்த்து உடைக்க அப்ப விளையாட்டுகள் என்ன செய்யுது, நடக்குது. அந்த மாதிரி விளையாட்டுகள் நடக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, பார்க்கணும் விரும்புறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தஸ்தகீன தன்னுரீன, அதை பார்க்க விரும்பி விரும்புகிறாயான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, ஆமான்னு சொன்னோன்னு ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகாமனி வலாஹு ஹஜ்ஜி அலா ஹஜ்ஜிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணமும் என்னுடைய கண்ணமும் ஒன்று சேரக்கூடிய வகையில் என்னை பின்புறமாக நிறுத்தி நான் வந்து அந்த விளையாட்டை பார்த்து சலிப்புறுகின்றதை செஞ்சாங்க, என்ன விளையாட்டை காட்டிக் கொண்டு இருந்தாங்க சொல்லி நபியனா சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன விளங்குது, மனைவிமார்கள் எதை விரும்புகின்றார்களோ, சுத்தி பார்க்கணும் விரும்புவாங்க, டூர் போன்னு சொல்லி செய்வாங்க விரும்புவாங்க. அந்த மாதிரி அன்றைய காலத்தில் விளையாட்டு போட்டிகள், இன்றைக்கு என்னது ஹனிமூன் போறது சொல்லுவாங்க, ஹனிமூன் போறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க என்ன செய்யணும், அவர்கள் வந்து அந்த மாதிரி அனுமதி அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன செய்து தெளிவாக விளங்கும். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு நம்ம அசல்குமா நினைச்சாங்க, நம்ம அசல் கருப்பாக செஞ்சு வச்சுட்டு போவாங்களா, அந்த மாதிரி கற்பனை யாருக்கு வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் வந்துடக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வத்துல் ஹஸனா எல்லா துறையிலும் செய்வாங்க, முன்மாதிரியா இருப்பாங்க. ஒரு ஹதீஸ்ல பார்க்கணும், அஹ்மத் என்ற கிரந்தத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷாவுக்கு ஓட்ட போட்டி, கல்யாணம் முடிச்ச புதுசுல எங்கேயோ ஒரு போருக்காண்டி போகும் பொழுது ஒரு தனிமையான இடம், அப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷா என்ன செய்து ஓட்ட போட்டி வைக்கிறாங்க. வைக்கும்போது ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் ராமா ஓட்ட செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆயிஷாக்கு சின்ன மனைவியா இருக்காங்க, அந்த உள்ளத்துல நம்ம ஜெயிக்கணும் என்ன செய்யுது இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச காலம் போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்து ஆயிஷா ஜெயிச்சிடுறாங்க. முதல்ல ஓட்ட போட்டில வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிடறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. கொஞ்ச காலம் போகுது. ஆயிஷா நல்ல சதை போட்டது, சதை போட்டு அவங்க என்ன செய்யறாங்க, நல்ல குண்டாயிடுறாங்க. குண்டானவங்க இன்னொரு ஒரு பயணம் போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, ஓட்ட போட்டி வைக்கிறாங்க. ஓட்ட போட்டி வைத்தால் நபிகள் நாயகம் செஞ்சிடறாங்க, ஜெயிச்சிடறாங்க. சேர்த்து வருத்தப்படக்கூடாதுல்ல, ரசூல் சொல்றாங்க, அன்னைக்கு ஜெயிச்சுல அதுக்கு என்ன செஞ்சுட்டு சரியா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க சொல்ற செய்தியை வந்து நம்ம அஹ்மதுல பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு எந்த அளவுக்கு நடந்திருக்கிறாங்க என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. போருக்கு போயிட்டு வரும்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்களுடைய ஒட்டகம் வந்து வரவே மாட்டேன், பின்னாடி வரும். ரசூலுல்லாஹ் தலைவராக இருந்தாலும் எல்லாத்தையும் கவனிப்பாங்க, முன்னாடி போக மாட்டாங்க, உடனே காலில் ஏறி. ஆயிஷா ரசூலுல்லாஹ் செய்றாங்க, கடைசியா வந்து பாக்குறாங்க ஜாபிருடைய ஒட்டகம் வரமாட்டேன். உடனே என்ன ஜாபிர் என்ன கேட்கறாங்க, ஒட்டகம் போக மாட்டேங்க ரசூலுல்லாஹ். அப்ப துவா செஞ்சு அடிச்சு விடுறாங்க, ஒட்டகம் ஆமா வரும். வந்து ரசூலுல்லாஹ் செய்றாங்க, சோசியலா ஜாபிர்ட்ட பேசுறாங்க, என்ன ஜாபிர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறாங்க. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா ரசூலுல்லாஹ், கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க. அப்போ சொல்ல நான் விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அப்பலா ஜாரியத்தில் துலாயிபுகா ஓ துலாயிபுக்க, நீ ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, அப்ப நீ அவளோடு விளையாட முடியும், அவள் உன்னோடு விளையாட முடியும்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களும் அந்த இளமை பருவத்தில் இருக்காங்க, இதையும் சேர்த்து விட்டு எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடாது, அவங்க தலை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது, அவங்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்குது. ஒரு இளைய பெண்ணை கல்யாணம் பண்ணா தான் அவங்க என்ன செய்யணும், பொறுப்பா கவனிப்பாங்க. அப்ப என்ன வேண்டுது, மருமகளாக வரக்கூடியவர்கள் வந்து கணவனை மட்டும் கண்காணிக்கிற வேலை கிடையாது, வீட்டில் மாமியார் மருமகள் விஷயங்கள் பார்க்கணும். மன்னி மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அவங்க சின்ன பெண்கள் வந்து அவங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டிய உரிமையும் இருக்கு. அது விளைய பெண்ண கல்யாணம் பண்றாங்க, இது விளங்குது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மனைவியோடு எப்படி நடக்கணும்னு சொல்லி காட்டா, நீ அவளோடு விளையாட வேண்டும், அவள் உன்னோட விளையாடணும் செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு முக்கியமான அம்சம், மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை. அது இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குன்னா நட்பத்தில் கலாமுல் இந்திசா இதா நிசாயினா, அது அழகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து எங்க மனைவிமாரோட நாங்க என்ன செய்ய மாட்டோம், சகஜமா பேச மாட்டோம், அவங்களும் என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப பாசமா கொஞ்சம் கம்மியா தான் இருப்போம், கருடுமோடு அனுப்புகிறோம். ஏன்னு சொன்னா
நாங்க ரொம்ப அவங்ககிட்ட பாசமா போய் ரொம்ப சகஜமாக பேசி ஏதாவது அல்லாஹ் வசனத்தை இறக்கிடுவானோ மனைவியோட பேசாதீங்க, இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு பயந்து என்ன செய்வோம், அந்த மாதிரி மனைவிமாரோட வந்து நாங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம், ஒரு அளவோடு நாங்க இருப்போம். ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு ஃபலம்மா துஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு இந்த வசனம் வராது, அதான் சட்டம். கல்லம்னா இன்பசத்துனா நாங்க என்ன செய்வோம், மனைவிமார்களோடு சகஜமாக பேசுவோம், நல்லபடியா நாங்க என்ன செய்வோம், ரொம்ப சர்வசாதாரணமாக நாங்கள் பழகுவோம் சொல்லி இன்னும் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அது மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை செய்து நம்ம தெளிவாக படம்பிடித்து காட்டும். அடுத்த இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து மாதவிடாயா இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த செய்தி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குந்த அஷ்ரபுமான ஹாயிபுன், நான் வந்து மாதவிடாயா இருக்கும்போது தண்ணி குடிப்பேன். இப்ப நம்ம யோசிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து மாதவிடாய் வந்துட்டு அறியாமை காலத்துல மாதவிடாய் வந்து விட்டது என்றால் அந்த பெண் என்ன செய்வாங்க, அப்படி ஒதுக்கி வச்சிருவாங்க. ரசூல் இஸ்லாம் வந்து என்ன செய்யுது மாற்றும். அவங்க சாப்பிட தட்டுல சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு பிராமிஸ்ல இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு மாறி வருது. அந்த கால யூத கிறிஸ்தவன் பண்ணுவாங்க, மனைவிமார்கள் வந்து மாதவிலக்கு டயத்துல அப்படி ஒதுக்கி வைத்து விடுவது. அவர்களுக்கும் ஆன்மா இருக்கிறது, பெண்களுக்கு ஆன்மா உண்டான்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்தினாங்க பாருங்க, அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டம் அவன் ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, நான் மாதவிலக்காக இருக்கும்போது என்ன செய்வேன், நீர் அருந்துவேன். அப்ப ரசூல் என்ன பண்ணுவாங்களா, சும்மா உணாவிலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் ரசூல் அதை கொடுத்தாங்க. ரசூல் என்ன செய்வாங்க, அலா மௌலிய, நான் எந்த இடத்துல வாய் வைத்து குடிக்கணும் கரெக்டா அந்த இடத்துல செய்வாங்க ரசூலுல்லாஹ் வாய் வைத்து குடிப்பாருன்னு சொல்லி ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில வந்து பாசம் வளர்வதற்கு எப்படிலாம் நடக்கணும், அது வாழ்க்கை செய்து நம்ம பணம் பிடிச்சு காட்டு. அது இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, நான் மாதவிலக்காக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியில் படுத்துக் கொண்டு செய்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள் சொல்லி காட்டுறாங்க. அது இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் வீடு வந்து பள்ளிவாசல் இருக்கு. ரமலான் மாதத்துல வந்து ரசூலுல்லாஹ் செய்வாங்க, பள்ளிவாசல்ல வந்து ஈத்திகாஃப் இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்களாம், தங்களுடைய வீட்டுக்குள்ள தலையை நுழைப்பாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவாரி விடுவார்கள் அப்படின்னு ஹதீஸ் நாம என்ன செய்றோம், புகாரில பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ரசூல் நடந்திருக்காங்க. மனைவி எந்த இடத்துல குடித்தார்களோ அதே இடத்துல வாய் வைத்து குடிப்பது, அதே போன்று மனைவியுடைய மடியில் படுத்துக் கொண்டு குர்ஆன் ஓதுவது, பாசத்தை வளர்த்தக்கூடிய வழிகள், பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு வழிகளை சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி மனைவிக்கு வந்து மனைவி வந்து ரசூலா தலைவாரி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சிருக்க ஆப்போசிட்டா நடக்கலாம் நம்ம கிட்ட. அது மனசிலும் அடுத்து வந்து செய்தி, அடுத்து ஒரு செய்தி, அற்புதமான செய்தி. கணவன்மார்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் அதை பற்றி ரசூலா சொல்லி காட்டாங்க ஆயிஷாட்ட. கணவன்மார்கள் வந்து 11 வகையில் இருப்பாங்க. ஒரு 11 பெண்கள் ஒன்று கூடினாங்களாம். ஒன்று கூடி தங்களுடைய கணவன்மார்களை பற்றி என்ன செய்றாங்க, அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். 11 பெண்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நாம வந்து நம்முடைய கணவன்மார்களை பற்றி பேசணும், எதையும் செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது, ஓப்பனா பேசணும் சொல்லி முடிவு பண்றாங்க. அது முடிவு பண்ணிட்டு அப்போ முதல் பெண் சொல்றான், இந்த 11 வயதுக்கும் நாம நீங்க எடுக்கிறீங்களா எல்லாம் முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்போ முதல் பெண் சொல்றான், மோதா பெண் சொல்றா, சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, லஹமு ஜமலின் கத்தின் அலா ரைசி ஜபலின், மலை உச்சியில் இருக்கக்கூடிய இறைத்த ஒட்டகத்துடைய இறைச்சியை போன்றவர். என்னன்னா லா சகலின் இருப்பக்கா, அந்த ஒட்டகம் இறைச்சி போன ஒட்டகமா இருக்குது, சரி சாப்பிடுவோம் சொல்லி அதை போய் வாங்கலாம் போனா எங்க இருக்கு, மலை உச்சியில இருக்கு. சரி கஷ்டப்பட்டு போய் எடுப்போம்னு சொன்னா வலா சமீன் இருப்பக்கம், கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறது வந்து நல்ல கொழுக்க ஒட்டகமும் கிடையாது. இலக்கியம் சொல்லிட்டாங்க, என் கணவர் எப்படிப்பட்டவர், அவர் வந்து ஒண்ணு கட்டான் ஆளு, அவர் வந்து ஒண்ணுக்கு ஆக மாட்டாரு, மலை உச்சிகள் இழைத்த ஒட்டகத்தை போன்றவர். கஷ்டப்பட்டு போய் எடுக்கணும்னு சொன்னா அது கொழுத்த ஒட்டமா கல்ல. சரி நாம வந்து ஈஸியா இழைத்த ஒட்டகனால சாப்பிடுவோம்னு போனா வச்சுடுங்க, அது வந்து எப்படி இருக்கு, மலை உச்சியில இருக்கு. ரெண்டு அங்கிட்டு ஆக மாட்டேன், இங்கிட்டு ஆக மாட்டேன், ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க, தன்னுடைய கணவனை வந்து முதல் பெண் சொல்லிடுறாங்க. 2வது பெண் சொல்றாங்க சானியா, 2வது பெண் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க ஆயிஷா 11 பெண்கள் கூடி பேசியதாக நிறைய சொல்லி காட்டுறாங்க. 2வது பெண் சொல்லி காட்டுறாங்க, அது சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் அபுசு ஹபரகு, நான் அவரை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டேன். முதல்ல மறைச்சிடறாங்க. ஏன்னு சொன்னா இன்னி அகாஃபு அங்க அவரை, நான் அவரை பத்தி சொல்லி வச்சிருங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு, நிறைய மிஸ்டேக் இருக்கு. இன்னும் அது குறுகு, சரி அந்த அளவுக்கு மிஸ்டேக், சரி அப்படி ஒரு பேச்சுக்கு எல்லாம் சொல்லவும் வந்தாலும் பாவம் அவரை பற்றி சொல்றது, அவருடைய அந்தரங்க விஷயங்கள், வெளிப்படையான குற்றங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குன்னு செஞ்சிடறாங்க. ஒரே வழியில அவரும் ஒண்ணுக்கு ஆக முடியாது, அவரை நிறைய தவறு செஞ்சிடறாங்க. 2வது மனைவி சொல்லிடுறாங்க. அடுத்து 3வது பெண் சொல்றாங்க சௌஜி,
என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது அஷனப்பு, அவர் ஒட்டகத்தை மாதிரி ரொம்ப பெருசா இருப்பார், ஆளு ஹைட்டான செய்வாரு இருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, அன்பி நான் அவர்கிட்ட போய் ஏதாவது பேசணும்னு சொன்னா தல்லக்க எனக்கு தலா கூப்பிடுவாரு. சரி ஏதாவது பையன் அஸ்கத் நான் ஏதாவது பேசாம வச்சுக்கிறீங்க ஆயுதக்கு அந்த போய் விட்டுருவாரு. பேசினா தலாக்கு, பேசாம வாய்மொழி இருந்துச்சுன்னா ஒன்னையும் கண்டுக்கவே மாட்டாரு. ஏதாவது செலவு கேட்டா என்ன செய்யணும், கேட்போம், கேட்டா ஒண்ணு தலா கூடுற மாதிரி ஆயிடுவாரு. சரி பேசாம ஒண்ணு வச்சுக்கிறீங்க ஒண்ணும் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி என்னுடைய கணவன் செய்றாங்க. மூன்றாவது பெண்ணு சொல்லி காட்டுறாங்க. நாலாவது பெண் சொல்றாங்க ராபியா, நான்காவது பெண் சொல்றாங்க சௌஜி. என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கலீலு குஹாமா, மக்காவினுடைய இரவு பொழுதை போன்றவர். மக்காவின் இரவு பொழுது எப்படி இருக்குமா? லாஹுரும் வலா குரும், ரொம்ப ஹீட்டாகவும் இருக்காது, ரொம்ப சூடாகவும் இருக்காது. அந்த மாதிரி என்னுடைய கணவர் அது செய்ய மாட்டாரு, ரொம்ப கோபப்படவும் மாட்டாரு, அதே நேரத்தில் ரொம்ப அடங்கி போகக்கூடிய ஆளும் கிடையாது, நடுத்தரமான ஆளு. வலா மகாஃபத்த, நான் அவருக்கு பயப்பட மாட்டேன். வலா சஆமத்த, அவர் இன்னும் துச்சம்னு கருதவே மாட்டார். இந்த மாதிரி என்னுடைய கணவர் இருப்பாரு. ரொம்ப கடுமையா நடக்க மாட்டாரு, ரொம்ப விடவும் மாட்டாரு. நான் அவருக்கு பயப்பட மாட்டேன், என்ன துச்சமா எடுத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்லி அந்த பெண் சொல்லி காட்டுறாங்க. ஐந்தாவது பெண் சொல்லி காட்டுறாங்க சௌஜி. என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதா தகல ஃபைத, அவர் வீட்டுக்கு வந்தாலும் சிரித்த மாதிரி வருவார். ரெண்டு குணம் இருக்கு, திட்டமும் செய்யலாம், நல்லபடியா எடுத்துக்கலாம். என்ன சிரித்த வந்து வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான உணவோடு வருமா. இரண்டாவது செய்தி செய்யுமா, சிரித்த வீட்டுக்கு வந்து சொன்னா அங்க வந்து பிரச்சனை பண்ணாத, அமைதியான செய்யுமா இருக்கணும். மூன்றாவது சொல்லி காட்டுறாங்க, சிரித்த வீட்டுக்குள் வரும்போது என்ன செய்யுமா, காம இச்சையோடு வருமா, பயங்கரமான வெறியோடு வருமா. இந்த மாதிரி மூன்று விஷயம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவர் அந்த மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவர் வீட்டுக்குள் நுழைந்தால் சிரிப்பையை போன்று இருப்பார். நல்லதான் எடுத்துக்கணும், கெட்டதான் எடுத்துக்கணும், எல்லாம் சம்பாதிச்சுட்டு வருவாரு, அது மோசமான எண்ணத்துல வருவாரு, அதுவும் எடுத்துக்கலாம். வயின் ஹரஜ, வெளியே பண்ண அசிங்க சிங்கமாக இருப்பாரு, இரண்டு எடுத்துக்கலாம். சிங்கம் என்ன செய்யுமா, வெளியே போச்சுன்னு சொன்னா இந்த வீட்டுல உள்ள கவலை தான் மறந்துடணும், இங்க உள்ள குறைகள் என்ன செய்யாது, வெளியே போய் சொல்ல. அப்படின்னு அர்த்தம், என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஒழுங்கா இருப்பாரு, வீட்டுடைய குறை என்ன செய்ய மாட்டாரு, வெளியே போய் சொல்ல மாட்டாரு. அது இரண்டாவது விஷயம், சிங்கம் வெளியே போச்சுன்னு சொன்னா தன்னுடைய இருப்பிடத்தையும் மறந்துடணும், எனக்கு என்ன செஞ்சிடணும், அது போயிடணும். அப்ப அந்த மாதிரி என்ன செய்வாரு, என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ள வந்தான்னா சிரிப்ப, வெளியே போய் என்னது சிங்கம் சொல்லி தன்னுடைய அந்த ஐந்தாவது பெண் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஆறாவது மணி சொல்லி காட்டுறாங்க. இது ரொம்ப நகைச்சுவையாரு. சௌஜி, உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னும் அக்கல லஃப, சாப்பிட்டாலும் தட்டை வளர்த்துருவாரு. நான் மனைவி எழுதி இருக்கேன், என்ன குடும்பம்னா யோசிக்க மாட்டாரு. 1/2 கிலோ 3 கிலோ கோழிக்கறி வச்சுட்டு என்ன செய்வாரு, அவர் மட்டும் கொஞ்சம் கூட இலக்கம் காட்ட என்ன செய்வாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுவார். அந்த மாதிரி இன்னும் அக்கல லஃப, அவர் சாப்பிட்டார் என்றால் தட்டியை வளைத்து விடுவார். வயின் ஷரீப, குடித்தார் என்றாலும் இஸ்தஃபர், மொத்தத்தில் காரி பண்ணிடுவாரு. எனக்கு என்ன செய்ய மாட்டாரு, கொஞ்சம் கூட தர மாட்டார். அது மட்டும் கிடையாதான், படுக்கும் போது யூஸ்தஃபர், மொத்தமா போர்வையை சுத்தியும் படுத்துருவாராம். படுக்கும் போது மொத்தமா சுருட்டி கொண்டு படுத்து விடுவார். அப்போ அப்படி சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க, பல யூனிட்டின் கஃப நீ யாழமல் பஸ்த, என்னுடைய சஞ்சலத்தை அறிவதற்கு கூட நீ செய்ய மாட்டாரு, கையை மூட்ட மாட்டாரு. அந்த சஞ்ச பையன், அவர் மட்டும் தின்றாரு, அவர் மட்டும் தின்பம் செய்வாரு, என்னை வந்து கண்டுக்க மாட்டான்னு சொல்லி ஐந்தாவது பெண் செய்யறாங்க. ஆறாவது பெண் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஏழாவது பெண் சொல்லி காட்டுறாங்க. சௌஜி, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் வந்து வயாபா, அவர் விவரம் இல்லாத ஆளு. ஐயாபா, இன்னும் விவேகம் இல்லாத ஆளு. குல்லுது, அதே மாதிரி தபாக்கா, அவர்கிட்ட ஆண்மையும் கிடையாது. குல்லுதாயும் லகு தாவும், அவர் வந்து எல்லா நோயும் அவர்கிட்ட இருக்கு. மோசமான மனு, இப்படி பெண்கள் பேசுறாங்க, அவர்கிட்ட என்ன செய்யுது, எல்லா நோயும் இருக்கு. நீ அவருக்கு மனைவியா போட்ட சக்திக்கு ஒன்னும் மண்டையை உடைப்பாரு, அவர் பல்லைக்கு அது வந்து உடம்பு என்ன செய்வாரு, காயப்படுத்துவார். அதுல அவர் ஜமா குல்லும் தைக்கி மண்டையை உடைச்சு உடம்பு என்ன செய்வாரு, காயப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி என்ன செய்யறாங்க. ஏழாவது மனைவி தன்னுடைய கணவர் போய் சொல்லி காட்டுறாரு, அவர் மோசமான ஆளுன்னு சொல்லி. அதுக்கு எட்டாவது மனைவி சொல்லி காட்டுறாங்க. சௌஜி, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது மசு அல்நபி, அவர் தடவினார் என்றால் அது வந்து முயலை தடவுவது போன்று இருக்கும், முயல் தடவுற மாதிரி இருக்குமா. ரீவு சல்நபி, அவருடைய அந்த வாசனை என்பது மறுக்கொண்டு வாசனையை போன்று இருக்கும். அவருடைய கணவர் நினைச்சாங்க, வர்ணிச்சு நல்ல கணவர், அவர் நடைமுறைகள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எல்லாம் ரொம்ப மென்மையா இருக்கும், ரொம்ப காட்டமாக செய்ய மாட்டாரு, நடக்க மாட்டார், தடவுவது முயலை போன்று இருக்கும், அவருடைய வாசனை மறுக்கொண்டை போன்று இருக்கும் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு 9ஆவது மனைவி சொல்லி காட்டுறாங்க. சௌஜி, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரஃபீல் ஹிமால், அவர் பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரர். கபீர் நஜாத், அவருடைய வால் உரை இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அலீமுர் ரமாத்,
அவர் வீட்டில் வந்து சாம்பல்கள் நிறைந்திருக்கும். என்ன இருக்கும்? மற்ற மக்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டு செய்வாராம். ரொம்ப வீந்து உபசரிக்கக்கூடிய ஆளாம். வீட்டில் வந்து சாம்பல்கள் நிறைந்திருக்கும். அதே போன்று கரீபுல் பைத்தி மினின் நாள், மக்களை சந்திப்பதற்கென்று வீட்டை வந்து மக்கள் சமுதாய அரங்கம் இருக்கிறான். அது பக்கத்தில் செய்வாங்க வைத்திருப்பாங்க. அப்ப என்ன இருக்கும்? ஒரு மக்கள் பணி செய்யக்கூடியார் எப்படி இருக்கமா இல்லைங்களா? சமுதாயத்தில் ஆர்வம் உள்ள கணவன் மாதிரி இருக்கிறான். அப்ப என்னுடைய கணவன் அந்த மாதிரி அதிகமா பெரிய மாளிகை அவருக்கு இருக்குது. அவர் வந்து நல்ல வீரமான ஆளு, விருந்தினர்களுக்கு ஆட்சியாக்கி கொட்டுவாரு. அதே போன்று சமுதாய பணி செய்வதற்கென்று சமுதாய அரங்கத்திற்கு அருகில் தன்னுடைய வீட்டை அமைத்திருக்கிறான் சொல்லி 9வது மனைவி சொல்றாங்க. 10வது மனைவி சொல்றாங்க, சவுதி மாலிக்கும், என்னுடைய கணவர் வந்து பெரிய வந்து முதலாளி உமா மாலிக்கும். எப்படிப்பட்ட முதலாளி தெரியுமா? அவருக்கு வந்து இபுனின் கசீராத்து மபாரக்கி, தொழுவத்திலேயே அதிகமான ஒட்டகங்கள் இருக்குமா அப்படின்னு அர்த்தம். அந்த ஒட்டகம் மேய்க்க கொண்டு போக மாட்டாங்க, தொழுவத்திலே வச்சிருப்பாங்க. எப்படால் விருந்தினர்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஆட்சி போகணும் என்பதற்காக அதிகமான ஒட்டகங்கள் தொழுவத்திலேயே இருக்கும். கலீலாத்து மசாரிகி, அந்த தொழுவத்திலுள்ள ஒட்டகங்கள் வந்து மேய்ச்சலுக்கு செல்வதென்றால், விளைநிலங்களுக்கு செல்வதென்றால் அது ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும். இதா சனியன சவுத்தல் மிருகரி, அந்த ஒட்டகங்கள் விருந்தாளிகள் வரக்கூடிய கோலோசையை கேட்டுவிட்டால் ஐத்தன அந்த ஒட்டகம் நினைச்சு விடுமா, அன்னொரு ஹவாலிக்கு நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம், அழிந்து போய்விட்டோம். அது என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவர் வந்து ரொம்ப செய்வாரு, பிற மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆளு, விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய ஆளு செய்றாங்க. அந்த 10வது மனைவி சொல்றாங்க. 11வது மனைவி சொல்லி கேட்டாங்க, சவுதி அபூசரையும், என்னுடைய கணவரான அபூசரம். இந்த அபூசர் எப்படிப்பட்டவர்? அபூசரையும் அனாசிமின் ஹொலியின் உரிமையர், அவர் தங்க ஆபரணங்களால் என்னுடைய காதுகளை நிறைத்து விட்டார். மலையாமின் ஷமின் அழுதைய, நல்ல சாப்பாடு போட்டு என்னுடைய தோல் புஜங்களை எல்லாம் பருக்க வைத்து விட்டார். பத்திஜனி மகிழ்ச்சியிலா நசி, அவருடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து என்னுடைய உள்ளம் என்ன செய்து ரொம்ப பூரிப்படைகின்றது. நான் எப்படி இருந்தேன் சொல்லி கேட்கிறான். வஜதனி அகில உணவிமத்தின் விஷயத்தில், நான் வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இருந்தேன். அவர் என்னுடைய கணவர் வந்து என்னை திருமணம் செய்து என்னை எப்படி ஆகிட்டாரு? அதிகமான குதிரைகள், ஒட்டகங்கள், தானியங்கள், இன்னும் அதிகமா அதைவிட அதிகமாக உள்ள ஒரு செல்வத்திற்கு என்ன செய்துவிட்டார்? என்னை எஜமானியாக ஆக்கிவிட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பலாவு கத்திகு, அவர் என்ன செய்ய மாட்டாரு? என்னை மோசமாக திட்ட மாட்டார், என்னை தூங்க விடுவார். அற்புது சப்பகு, நான் சுபு வரைக்கும் செய்வதுங்க தூங்க விட்டுருவாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அஷ்ரபு, அவர் குடிக்கும் போது என்ன செய்வார்? நானும் நன்றாக அழுந்துவேன் என்று சொல்றான். சொல்லிட்டு மாமியாரை போய் சொல்றான். உண்மை அபீசரையும், என்னுடைய மாமியார் அபூசரை தாயார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வந்து உக்கூமுகா விதாகும், அவருடைய தானிய களஞ்சியங்கள் செல்வங்கள் எல்லாம் விசாலமானதாக இருக்கிறது. பைத்துஹா ஃபசாகும், என் மாமியாருடைய வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப விசாலமா இருக்கும். நல்ல மாமியாரு, நிறைய காசு என்ன செய்வாங்க, எனக்கு எடுத்துட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அபீசரையும், என்னுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்று குழந்தையை போய் சொல்லி காட்டான். என்னுடைய மகன் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆட்டுக்குரிய சப்பை போய் சாப்பிடுறது, ஒரு சங்கு போய், அவன் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கம்மியா சாப்பிடுவாங்க. நாங்க அதிகமாக மற்றவங்க நிறைய சாப்பிடுவாங்க. இப்ப பையனை போய் சொல்லும் போது, என்னுடைய பையன் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு, அவர் சாப்பிடுவதற்கு ஒரு சப்பை செய்யணும் போதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து பின்பு அதீசரையும், என்னுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வந்து தவு அதிகா, அவருடைய தகப்பனாரை கட்டுப்படக்கூடியவள். என்னுடைய மகள் வந்து அவர் தகப்பனாரை கட்டுப்படக்கூடியவள். தவு இல்லிகா, அவர் தாய்க்கும் கட்டுப்படக்கூடியவள். மின்னு கிசாயிகா, அவளுக்கு நிறைய ஆடை இருக்கிறது. அதுவே எங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரி எப்படிப்பட்டவள் சொன்னா, லா தபிசு ஹதீசன் தபிஷீஃபா, எங்களுடைய வீடுகளில் என்ன நடந்தாலும் அதில் செய்ய மாட்டா, வெளியே போய் சொல்ல மாட்டா, எங்க வீட்டை வந்து ரொம்ப பத்திரமாக வைத்துக் கொள்வாள். இது வீட்டு வேலைக்காரி. கணவரை சொல்றாங்க, கணவருடைய செல்வர் சொல்றாங்க, நான் இப்படி கஷ்டப்பட்டேன், என் மாமியார் இப்படி, என் மகன் இப்படி, என்னுடைய மகன் இப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் என் கணவர் என்ன செஞ்சாரு? வீட்டை விட்டு வெளியே போனாரு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பெண்ணை பார்த்தாள். அவர் பெண்ணை இவர் பார்க்கிறார். ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய இடையடைவில் மயங்கி என்ன தலாக் விட்டுட்டு அந்த பெண்ணை செய்தாரு, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன வந்து இன்னொரு கணவர் என்ன செய்தாரு? கல்யாணம் செஞ்சாரு. அவரும் நிறைய போய் சம்பாதிச்சு நிறைய கொண்டு வந்தாரு, எனக்கு கொண்டு வந்தாரு, என் குடும்பத்தையும் கொடுத்தாரு. இருந்தாலும் அபூசரை எனக்கு செஞ்சால அந்த ஒரு சிறிய பாத்திரம் அளவு கூட என்னுடைய இரண்டாவது என்ன செய்ய முடியாது, எனக்கு வந்து தர முடியாது. அந்த அளவுக்கு அபூசரை என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு வந்து வாரி வழங்கியிருக்கிறான்னு சொல்லி அந்த 11வது மனைவி அபூசரை தன்னுடைய கணவரை பற்றி ரொம்ப சிறப்பை சொல்லி காட்டாங்க.
ரசூல் அந்த கதையை சொல்லிட்டு ஆயிஷா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்து லக கஅபீ ஸரயின் உம்மு ஸரயின், ஆயிஷாவே அபூ ஸரய் வந்து உம்மு ஸரய்க்கு எப்படி இருந்தாரோ அதே போல நான் செய்வேன், உனக்கு நடந்து கொள்வேன். அந்த மாதிரி அபூ ஸரய் மாதிரி உனக்கு நிறைய நகையை வாங்கி தருவேன், உனக்கு நிறைய சாப்பாடு ஆகி போடுவேன், உனக்கு எல்லா விதத்தையும் கவனித்துக் கொள்வேன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 11 கணவன்மார்களை பற்றி சொல்லி இந்த அபூ ஸரய் மாதிரி உனக்கு இருப்பேன் சொல்லி தன்னுடைய மாறனை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் செய்வோம், அதை நாம் நாளை விரிவாக காண்போம்.